ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், யுத்த பூமி நாவல் ஸ்டோரியோட அடுத்த எபிசோட பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் எங்களால் அடுத்தடுத்த எபிசோட் இன்ட்ரெஸ்ட்டாக போட முடியும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அத்தியாயம் 2131. குரு பரதன் தனது இருக்கையில் அமைதியாக அமர்ந்து மகாகள பயிற்சியின் விதிமுறைகளை அனைத்து வீரர்களுக்கும் மெதுவாக விளக்கிக் கொண்டிருந்தார். அந்த இடம் மிகவும் ஆபத்தானது என்பதை முன்கூட்டியே அறிந்திருந்ததால் அனைவரும் கவனத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தனர். இது எதிரியை வெல்லும் வரை தொடரும் ஒரு சாதாரண போட்டி அல்ல. இங்கு ஒரு சிறிய தவறு கூட ஒருவரின் உயிரை கவரக்கூடியது. மேலும் ஒரு கணம் கவனம் சிதறினாலும் ஒரு வீரன் கொடூரமான மந்திர மிருகங்களுக்கு இரையாகிவிடலாம். இதை நினைவுபடுத்தியபடி பரதன், இந்த இடத்துல இருக்கிற சாதாரண மந்திர மிருகங்களே ஆதிவர்மா நிலைக்கு இணையான பலம் கொண்டது. அதை விட சக்தி வாய்ந்த மிருகங்கள் ஆதிலோக நிலைக்கு இணையா இருக்கும். அப்புறம் ரொம்பவே பலமான மிருகங்கள் திவ்யமான நிலையில இருக்கும். இந்த மாதிரி அதீத சக்தி கொண்ட மிருகங்களை மகாகலத்தோட ரொம்ப ஆழமான பகுதிகளில் நீங்க பார்க்க முடியும். அதனால என்ன நடந்தாலும் சரி, அந்த ஆழமான பகுதிகளுக்குள்ள மட்டும் காலடி எடுத்து வச்சிடாதீங்க என்றார். பரதனின் வார்த்தைகளை கேட்ட அனைவரும் அமைதியாக தலையசைத்தனர். அதோடு அவர்கள் இதை எளிதாக எடுத்துக்கொள்ளப் போவதில்லை என்பதும் தெளிவாக தெரிந்தது. பின்னர் ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்துக்கொண்டு பரதன் மேலும், இந்த பயிற்சியோட முடிவுல வெற்றி பெற்ற முதல் 3 குழுவில் இருக்கிற வீரர்களுக்கு ஜீவசக்தியை அதிகப்படுத்துற தீர்த்தம் பரிசா கிடைக்கும். அதனால இந்த பயிற்சியில நீங்க நல்ல நிலையை அடையணும்னா உங்க கூட்டாளியோட சேர்ந்து நல்லா உழைக்கணும். நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்தா மட்டும்தான் மகாகலத்தோட சவால்களை சமாளிக்க முடியும். நீங்க அந்த மந்திர மிருகங்களை அழிக்கும் போது அதோட ஆன்ம துண்டுகளையும் எடுக்க மறக்காதீங்க. அந்த ஆன்ம துண்டுகளை உள்வாங்கிக்கிட்டா ஒருத்தரால ரொம்ப பலசாலியா மாற முடியும். ஆனா ஒரு சாதாரண மந்திர மிருகத்தோட ஆன்ம துண்டு ஒரு திவ்ய வீரனுக்கு எந்த பிரயோஜனமும் தராதுங்கிறது வேற விஷயம் என்றார். இதற்கிடையில் சில வீரர்கள் ஆர்வமாக, குரு பரதன், நீங்களும் ஒரு சக்தி வாய்ந்த திவ்யமான் வீரர் தானே, அப்ப நீங்க எந்த மந்திர மிருகத்தோட ஆன்மாவை வசப்படுத்தினீங்க என்று கேட்டனர். அந்த கேள்வியை கேட்டதும் பரதன் ஒரு கணம் தயங்கினார். பின்னர் அமைதியாக ஒரு முத்திரையை உருவாக்கி தன் உடலிலிருந்து பெருமளவு ஜீவசக்தியை வெளியிட்டார். அந்த சக்தி வெளிப்பட்டு ஒரு பிரம்மாண்டமான தங்க ஓநாயாக உருவெடுத்து வானத்தை நோக்கி ஊளையிட்டது. அதை கண்ட அனைவரும் அதிர்ச்சியுடன் வாயடைத்து போனார்கள். அந்த ஓநாயின் கம்பீரம் கிழக்கு கிளை வீரர்களை மட்டுமல்லாமல் மேற்கு கிளை வீரர்களையும் ஈர்த்தது. இதை கவனித்த குரு ருத்ராஜ் பெருமித புன்னகையுடன் தனது முத்திரைகளை மாற்றினார். பிறகு அவரது ஜீவசக்தி ஒரு பெரும் கருப்பு சிங்கமாக உருவெடுத்து அதுவும் ஒரு சக்தி வாய்ந்த கர்ஜனையை எழுப்பியது. அந்த சிங்கத்தின் முதுகில் ஆமை ஓடு போன்ற கவசம் இருந்தது. இது அனைவரையும் மேலும் ஆச்சரியப்படுத்தியது. இதை பார்த்த பரதன் புன்னகையுடன், ரொம்பவே சக்தி வாய்ந்த மந்திர மிருகங்கள்ல ஒன்னான தங்க ஓநாயோட ஆன்மாவைத்தான் நான் வசப்படுத்தினேன். அந்த பட்டியல்ல இது 382வது இடத்துல இருக்கிற சக்தி வாய்ந்த மிருகம். அப்புறம் அங்க பாக்குறீங்களே அந்த கருப்பு சிங்கம், அதோட ஆன்மாவை குரு ருத்ராஜ் வசப்படுத்தினாரு. சக்தி வாய்ந்த மிருகங்களோட பட்டியல்ல அதுக்கு 390வது இடம் என்றார். பின்னர் அவர் கையை அசைத்ததும் அந்த ஓநாய் மறைந்தது. இதை கண்ட சில வீரர்கள் ஆச்சரியத்துடன், என்ன ஒரு பிரம்மாண்டமான மந்திர மிருகம் இது! ஆனா இதுவே 400வது இடத்துல தான் இருக்கா? அப்போ முதல் 100 இடங்கள்ல இருக்கிற மிருகங்கள் எவ்வளவு பலமானதா இருக்கும்? அது என்னன்னு யாருக்கு தெரியும் என்று பேசிக் கொண்டனர். வீரசமரனுக்கு இதை பற்றி ஓரளவு அறிவிருந்தது. ஏனெனில் அவனது தந்தை கொண்டிருந்த ஆன்ம துண்டு அந்த மிக சக்தி வாய்ந்த 100 மிருகங்களில் ஒன்றினுடையது. இதற்கிடையில் குருபரதன் மீண்டும் அனைவரையும் பார்த்து, அந்த முதல் 100 இடங்கள்ல இருக்கிற மந்திர மிருகங்கள் ஒவ்வொன்றும் அபாரமான சக்தி கொண்டது. அதோட பலம் எந்த ஒரு திவ்யமான் சக்தியையும் விட ரொம்ப அதிகம். அதனால அதை வசப்படுத்துறது சாதாரண விஷயம் இல்ல என்றார். இதை கேட்ட வீரசமரன் மெதுவாக, எங்க அப்பா ரொம்பவே கொடுத்து வச்சவர் போல, இல்லனா அவருக்கு அந்த ஆன்ம துண்டு கிடைச்சிருக்காது என்றார். அதன் பின் பரதன் இறுதியாக, சரி, நாம இப்ப நிறைய பேசிட்டோம், எல்லாரும் போய் ஓய்வெடுங்க. நீங்க நல்லா ஓய்வெடுத்தாதான் நாளைக்கு முழு சக்தியோட பயிற்சியை தொடங்க முடியும். மகாகளத்துல உங்களுக்கான பயிற்சி நாளைக்கு காலையில ஆரம்பமாகும் என்றார். பின்னர் கை அசைத்தபடி அங்கிருந்து சென்றார். அவரின் வார்த்தைகளை பின்பற்றி அனைத்து வீரர்களும் தங்கள் கூடாரங்களுக்குள் திரும்பினர். அந்த அமைதியான நேரத்தில் வீரசமரன் மீண்டும் தனது முயற்சியை தொடங்கினார். அதே நேரத்தில் 2வது கரும்புள்ளி முத்திரையை உருவாக்க வேண்டும் என்ற அவனது நோக்கம் மேலும் வலுவடைந்தது. அதைத் தொடர்ந்து அடுத்த நாள் அதிகாலை வந்தது. பல வீரர்கள் சீக்கிரமே எழுந்து வெளியே கூடியிருந்தனர். அணிகள் ஏற்கனவே அமைக்கப்பட்டிருந்ததால் வீரசமரன் மைராவுடன் இணைந்து நின்றிருந்தான். அப்போது அவன் தருணை கவனித்தான். அவனுடன் அமர் இருந்தான். அவர்கள் இருவரும் நல்ல நட்பை வளர்த்திருந்தது வீரசமரனுக்கு சற்றே ஆச்சரியத்தை அளித்தது. அப்போது அமர் புன்னகையுடன், சமரா, நீ மைரா கூட ஜோடி சேர்ந்துட்டியா? பாவம், தருண் மட்டும் தனியா இருந்தான்.
ஆனா அவனுக்கும் இந்த பயிற்சியில கலந்துக்கணும்னு ரொம்ப ஆசை. அதான் அவனை என் கூடவே கூட்டிட்டு வந்தேன் என்றான். அதைத் தொடர்ந்து அவர்கள் சிறிது நேரம் அமைதியாக பேசிக் கொண்டிருந்த போது தூரத்தில் லகான் ஒரு சிறு குழுவுடன் வந்து கொண்டிருந்தான். வீரசமரன் அவனை பார்த்து கொண்டிருந்த போது லகானின் அருகில் நின்றிருந்த அவனது தோழன் முன்னே வந்து, அப்படின்னா நீதான் லகான் அடிச்சதா? உன்னை பார்த்தா அப்படி ஒன்னும் பெரிய வீரன் மாதிரி தெரியலையே என்றான். அதற்கு அமர் உடனே அவனை பார்த்து, சிராஜ், இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் தேவையில்லாம இப்படி பேசிட்டு இருக்க என்று கேட்டான். சிராஜ் என்ற பெயரை கேட்டபோதும் வீரசமரனின் முகபாவம் மாறவில்லை. ஆதிபீடத்தில் சிராஜும் மிகவும் பிரபலமானவன் என்பதால் அவன் அந்த பெயரை முன்பே கேட்டிருந்தான். அவன் மித்திரனைப் போல இல்லாவிட்டாலும் அமருக்கு நிகராக சக்தி வாய்ந்தவன். பின்னர் வீரசமரன் தனது பார்வையை மீண்டும் லகானின் பக்கம் திருப்பி, என்னாச்சு லகான்? முன்னாடியெல்லாம் ரொம்ப ஆடிட்டு இருந்தியே, இப்ப ரொம்ப அமைதியா இருக்க. என்கிட்ட அடி வாங்கினதுக்கு அப்புறம் புத்தி வந்துருச்சா? அதான் பயந்து போய் ஆளுங்களை கூட்டிட்டு வந்திருக்கியோ என்று கேட்டான். அதற்கு பதிலாக சிராஜ், நான் கேள்விப்பட்ட மாதிரியே நீ நிறைய பேசுற. ஆனா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோ. இந்த காட்டு சத்தத்துல உன் குரல் எங்கேயாவது அமுங்கி போயிட போகுது. அப்புறம் என்ன பத்தி சொல்ல மறந்துட்டேன் பாரு. நான் மேற்கு கிளையைச் சேர்ந்த சிராஜ். உன்னை பார்க்கணும்னு ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு அந்த வாய்ப்பு தானா கிடைச்சிருக்குது என்றான். அவன் சொன்னதை பொருட்படுத்தாமல் வீரசமரன் அவர்களை புறக்கணித்து அமைதியாக நடக்கத் தொடங்கினான். அவனது நண்பர்களும் அவனை பின்தொடர்ந்தனர். பிறகு சிறிது நேரத்தில் அவர்கள் மித்திரனை சந்தித்தனர். வீரசமரனும் மித்திரனும் ஒருவரை ஒருவர் பார்த்தபோது அவர்களின் கண்களில் ஒரு குளிர்ந்த இரக்கமற்ற வெளிப்பாடு தெரிந்தது. அந்த மௌனத்தை உடைத்தபடி வீரசமரன் சிரித்துக் கொண்டே, ஏய் மித்திரன், என்ன அப்படி பார்த்துட்டு இருக்க? கண்ணை நோண்டி கையில கொடுத்துருவேன். அப்புறம் இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் என்கிட்ட அனுப்பாத. உனக்கு உண்மையிலேயே தைரியம் இருந்தா ஒரு சிங்கம் மாதிரி தனியா வந்து என் முன்னாடி நில்லு. அப்போ பார்க்கலாம் யாரு பெரிய ஆள்னு என்றான். இதை கேட்ட மித்திரன் முகத்தில் கோபம் தெரிந்தாலும் எந்த வார்த்தையும் வெளிவரவில்லை. அந்த அமைதிக்குள் வீரசமரனும் அவனது தோழர்களும் மெதுவாக அங்கிருந்து நகரத் தொடங்கினர். அவர்கள் சென்றவுடன் லகான் கோபத்தில் பற்களை கடித்துக் கொண்டிருந்தான். அப்போது சிராஜ் சிரித்தபடியே, பரவாயில்ல லகான், அவனை விடு. அவன் இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோட இருக்க போறான். நம்ம அநேகமா அவனை காட்டுக்குள்ள சந்திப்போம். அங்க இந்த குருமார்கள் யாரும் கூட இருக்க மாட்டாங்க. அப்ப பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்னு நாம அவனுக்கு கத்துக் கொடுத்துடலாம் என்றான். இதற்கிடையில் காட்டுக்குள் முன்னேறி கொண்டிருந்த மைரா மித்திரனை நினைத்தபடியே மெதுவாக, இங்க பாரு சமரா, இன்னைக்கு நடந்ததை வச்சு பார்த்தா மித்திரன் உன்னை ஏதோ பண்ண திட்டம் போடுறது மட்டும் நல்லா தெரியுது. அவனை சமாளிக்கிறது ஒன்றும் அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்ல. அவனுக்கும் லகானுக்கும் நடுவுல மலைக்கும் மடுவுக்கும் இருக்கிற வித்தியாசம் இருக்குது. மித்திரன் இந்த ஆதிபீடத்துல சேர்ந்ததுல இருந்து இதுவரைக்கும் அவனை யாராலையும் அசைச்சுக்க முடியலன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இத்தனை வருஷத்துல அவன் ஒரு போட்டியில கூட தோத்ததில்ல. அதான் அவனுக்கு அவ்வளவு திமிரு என்றாள். இதை கேட்ட அமரும், சமரா, நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த மித்திரன் பலசாலி மட்டும் இல்ல, ரொம்ப தந்திரமானவனும் கூட. அவன் கூட சண்டை போட்டப்போ நான் மோசமா தோத்து போயிட்டேன். அப்ப அவனோட முழு பலத்தை கூட அவன் காட்டல. எனக்கு என்னமோ அவன்கிட்ட ஏதோ ஒரு பெரிய ரகசியம் ஒளிஞ்சிருக்குன்னு தோணுது. அவன் ஏற்கனவே ஆதிலோக நிலை அடைஞ்சிட்டான். இப்ப இன்னும் பல மடங்கு சக்தி வாய்ந்தவனா மாறி இருப்பான் என்றான். இதை கேட்ட மைராவின் முகத்தில் கவலை மேலும் அதிகரித்தது. ஆனால் அந்த நேரத்தில் வீரசமரன், ஆதிலோக நிலை அடைகிறது பெரிய விஷயம்தான், ஆனா அவங்களை ஜெயிக்கவே முடியாதுன்னு இல்ல. முதல்ல அவன் மூஞ்ச பார்த்து சிரிக்காம இருக்க நாம முயற்சி பண்ணணும். அதுக்கப்புறம் அவனோட சக்தியை பத்தி யோசிக்கலாம். ஒருவேளை எதுவுமே வேலைக்காகலன்னா அவன் அப்படியே கிச்சு கிச்சு மூடிட்டு ஓடி வந்துடுவேன். அதனால நண்பர்களே, நீங்க யாரும் பயப்பட வேண்டாம். உங்க சமரம் இதுக்கு முன்னாடியும் பயந்ததில்ல, இனிமேலும் பயப்பட மாட்டான் என்றான். அவன் சொன்னதை கேட்ட மூவரும் ஒரு கணம் ஆச்சரியத்துடன் பார்த்தனர். பின்னர் மைரா சிறிது கோபத்துடன், இவன் வாய்க்கு பூட்டு எப்பதான் விழும்னு தெரியலையே. இவன் பேசுறது பார்த்தா இவனுக்கு ஒரு 4 அடி கொடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுது. எது எப்படியோ நாம இப்ப மகாகல பயிற்சியில கவனத்தை செலுத்தணும். நாம காட்டுக்குள்ள வந்ததுல இருந்தே நமக்கான பயிற்சி ஆரம்பமாயிடுச்சு என்றாள். அதன் பின் அவர்கள் 4 விரைவாக தயாராகி காட்டிற்குள் முன்னேறத் தொடங்கினர். அவர்கள் முன்னேறி கொண்டிருந்த போது வழியிலே ஒரு சத்தம் கேட்டு அமரும் தருணும் தனியாக அந்த திசையில் சென்று விட்டனர். இதனால் மைராவும் வீரசமரனும் மட்டும் தொடர்ந்து நடந்தனர். மேலும் சில நிமிடங்கள் கடந்தபோது தூரத்தில் இருந்து பலத்த கர்ஜனைகள் கேட்கத் தொடங்கின. அது அவர்கள் மகா சமவெளிக்குள் நுழைந்திருப்பதை காட்டியது. அப்போது திடீரென வீரசமரன் தனது நடையை நிறுத்தினான். முன்னறிவிப்பு இல்லாமல் நின்றதால் மைராவுக்கு நிற்க நேரமில்லை. அவள் நேராக அவன் முதுகில் மோதினாள். டே முட்டாள், நிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கலாம்ல, இப்படி திடீர்னு நின்னா என்ன பண்றது என்றாள். அப்போது வீரசமரன் அவளை அமைதியாக இருக்கும்படி மெதுவாக சைகை காட்டினான். அதே நேரத்தில் அவன் தன் விரலை முன்னால் இருந்த அடர்ந்த காட்டை நோக்கி நீட்டினான்.
அதைத் தொடர்ந்து மைராவும் கவனமாக அங்கு பார்த்தாள். அந்த நொடியில் அவளது பார்வைக்கு நெற்றியில் கருப்பு கொம்புகளுடன் சிவப்பு நிற உடல்களைக் கொண்ட 2 மிருகங்கள் தென்பட்டன. அவை புலிகளைப் போல தோற்றமளித்தன. மேலும் எளிதாக அங்கும் இங்கும் நழுவிச் சென்று கொண்டிருந்தன. அவற்றை கவனித்த மைரா மெதுவாக, இவை இரத்த புலிகள். மகா சமவெளியிலேயே ரொம்பவும் பலவீனமான மிருகங்கள் இதெல்லாம். இதோட பலம் ஒருவேளை நம்ம பலத்துக்கு இணையா இருக்கலாம். ஆனா இதை விட ரொம்பவும் பலம் வாய்ந்தவங்க தாக்கினா கூட இதால தாங்கிக்க முடியும். ஏன்னா இதோட தோல் அவ்வளவு தடிமனா இருக்கும் என்றாள். அவளது வார்த்தைகளை கேட்ட வீரசமரன், இங்க 2 புலிகள் இருக்கு, நாமளும் 2 பேர் இருக்கோம், அதனால ஆளுக்கு ஒன்னா பிரிச்சுக்குவோம், நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் இருக்கேன் என்றான். பொதுவாக புத்தகங்களிலேயே மூழ்கி இருப்பவளான மைராவுக்கு ஒரு மந்திர மிருகத்தை நேரில் எதிர்கொள்வது இதுவே முதல் அனுபவமாக இருந்தது. அதனால் அவள் முகத்தில் சிறிய கலக்கம் வெளிப்பட்டது. இருந்தாலும் அவள் ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்து தன்னுடைய மனதை திடப்படுத்திக் கொண்டு சண்டைக்கு தன்னை மெதுவாக தயார்படுத்திக் கொண்டாள். அதே நேரத்தில் அந்த 2 புலிகளும் அவர்களை கவனித்தன. பிறகு அவற்றின் கண்கள் திடீரென சிவப்பாக மாறி நேராக வீரசமரனையும் மைராவையும் நோக்கி பாய்ந்தன. அவர்களை நோக்கி பாய்ந்து வந்த அந்த புலிகளை வீரசமரன் அமைதியாக கவனித்தான். அப்போது அவன் கண்களில் பயம் எதுவும் இல்லை, மாறாக ஒரு நம்பிக்கையான புன்னகை மட்டும் தெரிந்தது. அதைத் தொடர்ந்து அடர்ந்த காட்டின் நடுவில் ஒரு மனிதனுக்கும் ஒரு மூர்க்கமான மந்திர மிருகத்திற்கும் இடையே கடுமையான மோதல் ஆரம்பமானது. சுற்றியிருந்த இலைகள் காற்றில் சிதறின. அவர்கள் மோதப்போகும் அந்த சின்ன தருணத்தில் வீரசமரன் திடீரென தனது இடுப்பிலிருந்து ஒரு கத்தியை எடுத்தான். அடுத்த கணத்தில் அதிவேகமாக அதில் கருப்பு ஜீவசக்தியை செலுத்தி புலியின் கண்களை நோக்கி ஒரு துல்லியமான தாக்குதலை நிகழ்த்தினார். அந்த தாக்குதலின் தாக்கத்தில் புலி தனது பார்வையை இழந்தது. அதனால் அது இன்னும் கொந்தளித்து உரத்த குரலில் கர்ஜிக்க தொடங்கியது. பிறகு மனித வாசனையை உணர்ந்தவுடன் அது மீண்டும் வீரசமரனை நோக்கி விரைந்தது. ஆனால் சரியான நேரத்தை பயன்படுத்திய வீரசமரன் தனது கத்தியால் மீண்டும் தாக்க புலி அந்த அடியை தவிர்க்க ஓரமாக நகர்ந்தது. அதன் பிறகு அது தொடர்ந்து தாக்க முயன்று கொண்டே இருந்தாலும் ஒவ்வொரு முறையும் வீரசமரன் அதை காயப்படுத்திக் கொண்டே இருந்தார். இறுதியில் ஒரு வேதனையான அலறலுடன் அந்த இரத்த புலி தனது சக்தியை இழந்து நின்றது. அந்த தருணத்தை பயன்படுத்திய வீரசமரன் ஒரு கடுமையான இறுதி தாக்குதலை நிகழ்த்தி அதை முற்றிலும் வீழ்த்தினான். பின்னர் அவன் தனது கவனத்தை உடனே அடுத்த மோதலின் பக்கம் திருப்பினான். ஆனால் அங்கு மைரா பெரும் சிக்கலில் சிக்கியிருப்பதை அவன் கவனித்தான். அத்தியாயம் 2132. அந்த நேரத்தில் இரத்தப்புலி மைராவுடன் கடுமையாக மோதிக்கொண்டிருந்தது. தன் துணையின் மரண அலறலை கேட்டதாலோ என்னவோ அது மேலும் மூர்க்கமாக மாறி மைராவுக்கு அதிக சிரமத்தை ஏற்படுத்தியது. இதை கவனித்த வீரசமரன் சற்று அதிர்ச்சியுடன், ஐயோ கடவுளே, இந்த அண்ணன் என்ன இவ்வளவு கோபமா இருக்காரு என்றான். அதே வேளையில் மைரா எப்படியோ அந்த மூர்க்கமான தாக்குதல்களை தடுத்து தனது வாளை பயன்படுத்தி அதை முடிக்க முயன்றாள். ஆனால் அதன் உடல் பெரிதாக வளர்ந்ததால் அதன் தடித்த தோல் அந்த தாக்குதலை தாங்கிக் கொண்டது. அந்த தருணத்தில் மைராவின் கண்களில் பயம் மின்னியது. அவள் உடனே பீதியுடன் பின்வாங்க தொடங்கினாள். ஆனால் அவளை நோக்கி வந்த அந்த புலி திடீரென பாய்ந்து அவளை நேராக தாக்கியது. அந்த பெரிய உடல் தன்னை சூழ்ந்து கொண்டதை உணர்ந்த மைரா ஒரு கணம் அசையாமல் பயத்தில் உறைந்து நின்றாள். அப்போது திடீரென ஒரு கை வந்து அவளை வலுக்கட்டாயமாக இழுத்துச் சென்றது. அதே சமயம் கருப்பு ஜீவசக்தி ஆற்றலால் சூழப்பட்ட ஒரு கத்தி அந்த இரத்த புலியின் தொப்புளை பிளந்து அதன் உடலை கிழித்தெறிந்தது. அந்த தாக்குதலின் தாக்கத்தில் புலி கடுமையாக இரத்தம் சிந்தத் தொடங்கி சில நொடிகளில் தரையில் சாய்ந்தது. பின்னர் வீரசமரன் இன்னும் தளர்ந்த நிலையில் இருந்த மைராவை பார்த்து புன்னகையுடன், என்ன மைரா அவர்களே, எல்லாம் சரியா இருக்கா? ஒரு பிரச்சனையும் இல்லையே என்று கேட்டான். அதற்கு மைரா மெதுவாக தலையசைத்து இரத்தத்தில் நனைந்திருந்த அந்த 2 புலிகளின் சடலங்களை பார்த்தாள். அதன் பிறகு ஒரு கணம் கழித்து அவள் வீரசமரனை வியப்புடன் பார்த்தாள். மைராவின் அந்த திகைப்பான பார்வையை பார்த்த வீரசமரன் தனது வழக்கமான பாணியில் புன்னகைத்தபடியே, ஆமாமா, நான் எவ்வளவு பெரிய ஆள்னு எனக்கே தெரியும், ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த மாதிரி முரட்டு மிருகங்களை எல்லாம் காலி பண்ணணும்னா அதோட பலவீனமான இடத்துல தான் அடிக்கணும். பரவாயில்ல விடு, அதுங்க மெதுவா தேறி வந்துடும் என்றான். இதற்கிடையில் வீரசமரன் தனது ஜீவசக்தியை அந்த 2 புலிகளின் சடலங்களை நோக்கி செலுத்த அவற்றிலிருந்து சிவப்பு ஒளி வெளிப்படத் தொடங்கியது. அந்த ஒளிக்குள் சிறிய இரத்த புலிகளைப் போன்ற 2 ஆன்ம உருவங்கள் தோன்றின. அவை சிறியதாக இருந்தாலும் அவற்றுள் மறைந்திருந்த ஜீவசக்தி மிகவும் ஆபத்தானதும் காட்டுத்தனமானதுமாக இருந்தது. உண்மையில் அவை அந்த மிருகங்களின் ஆன்ம துண்டுகளாக இருந்தன. வீரசமரன் அவற்றை எடுத்து மைராவை நோக்கி எறிந்தார். மைரா அவற்றை பிடித்து மகிழ்ச்சியுடன், சமரா, என் வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச முதல் வெகுமதி இதுதான் என்றாள். அதற்கு வீரசமரன் சிரித்தபடி,
அடடா, பரவாயில்ல மைரா, இது வெறும் ஆரம்பம் மட்டும்தான். நாம இங்கிருந்து முன்னாடி போகலாம். ஏன்னா இப்பதான் ஆட்டமே ஆரம்பமாயிருக்கு என்றான். அதன்பின் அவன் தனது கத்தியில் இருந்த இரத்தத்தை மெதுவாக துடைத்து சுற்றியிருந்த இருண்ட பகுதிகளை கவனித்தான். பின்னர் அவன் மீண்டும் முன்னோக்கி நகரத் தொடங்கினான். மைராவும் அவனை தொடர்ந்து நடந்தாள். சிறிது நேரம் கழித்து வீரசமரனும் மைராவும் மேலும் சில மந்திர மிருகங்களை சந்தித்தனர். ஆனால் அவற்றையும் அவர்கள் வெற்றிகரமாக எதிர்த்து போராடினர். அந்த மோதல்களில் ஒன்றாக ஒரு பெரிய மஞ்சள் கரடி அவர்களை எதிர்கொண்டது. அது தனது நகங்களை வெளிப்படுத்தி மைராவை நோக்கி பாய்ந்தது. அந்த கொடூரமான தாக்குதலுக்கு முன் மைரா மெதுவாக பின்வாங்கி தன் வாளில் ஜீவசக்தியை சேர்த்து கொண்டு கரடியின் அசைவுகளை கவனித்தாள். பிறகு சரியான தருணம் வந்தபோது அவள் ஒரே வீச்சில் முன்னேறி கரடியின் இதயத்தை நோக்கி தாக்கினாள். அந்த தாக்குதலால் கரடியின் உடலிலிருந்து இரத்தம் வழிந்தது. ஆனால் அது வீழவில்லை. மாறாக அந்த வலி அதை மேலும் வெறிகொள்ளச் செய்தது. அதைத் தொடர்ந்து கர்ஜித்தபடி அது மீண்டும் மைராவை நோக்கி பாய்ந்தது. இப்போது அதன் நகங்களில் மஞ்சள் ஜீவசக்தி ஒளிர்ந்ததால் அதிலிருந்து தப்புவது மிகவும் கடினமாக இருந்தது. இருந்தாலும் மைரா தனது திறமையை பயன்படுத்தி அந்த தாக்குதல்களை தவிர்த்து மீண்டும் மீண்டும் அதன் இதயத்தை நோக்கி தாக்கினாள். சுமார் 10 நிமிடங்கள் அந்த சண்டை நீடித்தது. இறுதியில் கரடியின் உடல் பெரும் சத்தத்துடன் தரையில் விழுந்தது. அந்த தருணத்தில் மைரா ஒரு ஆழ்ந்த நிம்மதி பெருமூச்சு விட்டாள். பின்னர் அவள் திரும்பி வீரசமரனை பார்த்தாள். அவன் ஒரு மரத்தில் சாய்ந்தபடி அந்த சண்டையை முழுவதும் கவனித்து, என்ன விஷயம் மைரா? உனக்குள்ள இவ்வளவு தந்திரமான ஒரு வேட்டைக்காரி ஒளிஞ்சிருப்பான்னு அந்த முரட்டு மிருகங்களே பயப்படும் போல இருக்க. அதை வெளியே கொண்டு வர ஒரு சின்ன சந்தர்ப்பம் தான் தேவைப்பட்டுச்சு. அதுக்கு எனக்கு எந்த புகழும் வேண்டாம் என்றான். அவன் சொன்னதை கேட்ட மைரா மெதுவாக புன்னகைத்தாள். பின்னர் வீரசமரன் முன்னே சென்று அந்த சடலத்தை பார்த்தபடி, ஆனா இதோட நெஞ்சில் இருக்கிற இத்தனை காயங்களை வச்சு பார்த்தா உன்னோட தாக்குதல் முழு வேகத்தோட விழலன்னு மட்டும் புரியுது. ஒருவேளை அதுதான் உன்னோட பலவீனமா இருக்கும் போல. இங்க பாரு, எப்ப ஒரு எதிரியோட பலவீனம் உனக்கு தெரியுதோ அப்பவே உன் முழு பலத்தையும் வச்சு அதை முடிச்சிடணும். இவ்வளவு காயங்களை உண்டாக்கி நீ நேரத்தையும் சக்தியையும் தான் வீணாக்கி இருக்க. நீ எவ்வளவு களைப்பா இருக்கன்னு பாரு. தலைவி, மைரா தலைவி, உன்னோட சக்தியை மிச்சப்படுத்தி வச்சுக்கோ. ஏன்னா வானிலை சீக்கிரமே மாறப்போகுது என்றான். இதை கேட்டவுடன் சற்று தொலைவில் கிடந்த மற்றொரு சடலத்தின் மீது மைராவின் பார்வை தானாக சென்றது. அது வீரசமரன் கொன்ற மற்றொரு கரடியின் சடலமாக இருந்தது. அவள் அதை நிதானமாக கவனித்த போது கரடியின் இதயத்திற்கு அருகில் மிக ஆழமான ஒரு காயம் இருப்பது தெளிவாக தெரிந்தது. அதனால் வீரசமரன் அதை ஒரே தாக்குதலில் முடித்து விட்டான் என்பதை அவள் புரிந்து கொண்டாள். அந்த உணர்வு வந்தவுடன் மைரா ஒரு பெருமூச்சு விட்டபடி, நீயே ஒரு மிருகம்தான் சமரா, உனக்கு இணையா என்னால எப்படி வர முடியும் என்றாள். அவள் இவ்வாறு கூறினாலும் அவள் பார்வையில் அவன் மீது ஒரு மரியாதையும் ஆச்சரியமும் கலந்திருந்தது. ஏனெனில் அவன் ஒரு மிக திறமையான வீரனாக வளர்ந்து கொண்டிருந்தான். மேலும் அவனது உதவியால் தான் அவள் ஆபத்தான மந்திர மிருகங்களை எதிர்கொள்ளும் அனுபவத்தை பெற்றுக் கொண்டிருந்தாள். அதன்பின் வீரசமரன் அமைதியாக அந்த 2 சடலங்களிலிருந்தும் ஆன்ம துண்டுகளை பிரித்தெடுக்க தொடங்கினான். பிறகு அவற்றை எடுத்து மைராவிடம் கொடுத்தபடியே, இந்த வேட்டை இதோட முடிஞ்சுது. நம்ம கிட்ட மொத்தம் 8 ஆன்ம துண்டுகள் இருக்கு. நம்ம தொடர்ந்து முன்னாடி போவோம். ஆனா இதுவரைக்கும் நம்ம ரொம்பவும் சாதாரணமான மந்திர மிருகங்கள் கிட்ட இருந்து தான் இந்த ஆன்ம துண்டுகளை சேர்த்திருக்கோம். இப்ப கிடைச்சிருக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி இன்னும் கொஞ்சம் சக்தி வாய்ந்த ஆன்ம துண்டுகளை நம்ம தேடணும். ஒரு நிமிஷம் இரு, அங்கிருந்து என்ன சத்தம் வருது? அங்க ஏதோ ஒண்ணு கண்டிப்பா நடக்குது, வா போய் பார்க்கலாம் என்றான். அவன் இதை சொன்னவுடன் ஏதோ அசைவு இருப்பதாக தோன்றிய திசையை நோக்கி மெதுவாக நகரத் தொடங்கினான். மைராவும் அவனை பின்தொடர்ந்து சென்றாள். அதே நேரத்தில் அந்த காட்டின் மற்றொரு பகுதியில் ஆதி பீடத்தைச் சேர்ந்த பல வீரர்கள் பதட்டமான நிலையில் ஒன்றாக கூடியிருந்தனர். அங்கிருந்து சற்று தூரத்தில் ஒரு பெரிய மரம் இருந்தது. அதன் மீது சில ஆண்கள் சௌகரியமாக நின்று கொண்டிருந்தனர். அவர்களது பார்வையில் அவமதிப்பும் குளிர்ச்சியும் கலந்திருந்தது. மேலும் அவர்கள் மிகவும் மூர்க்கமானவர்களாக தோன்றினர். அவர்கள் உண்மையில் கொள்ளையர்கள். மந்திர மிருகங்களை வேட்டையாடி அவற்றின் ஆன்ம துண்டை பெறுவதையே தங்கள் தொழிலாக கொண்டிருந்தனர். அவர்களுக்கு எதிராக அமர், தருண், ஆதில், முகிலன் உள்ளிட்ட ஆதிபீட வீரர்களும் இருந்தனர். அவர்கள் அந்த கொள்ளையர்களை பார்த்தபோது அவர்களது முகங்களிலும் கோபம் வெளிப்பட்டது. அந்த நேரத்தில் கொள்ளையர்களில் ஒருவன் சிரித்தபடியே, ஏய் பசங்களா, உங்க மூஞ்சில இன்னும் சரியா முடி கூட முளைக்கல, அதுக்குள்ள வேட்டைக்கு வந்துட்டீங்களா? ஒழுங்கா வீட்டுக்கு போய் கோழி குண்டு விளையாடுங்க. கஷ்டமான வேலையெல்லாம் எங்களை மாதிரி பெரியவங்க பாத்துக்கிறோம். அப்புறம் ஏற்கனவே கொஞ்சம் ஆன்ம துண்டுகளை சேர்த்து வச்சிருக்கீங்க போல, அதையெல்லாம் இங்கேயே கொடுத்துட்டு ஓடி போயிருங்க. இங்க பாரு, நாங்க ரொம்ப கெட்டவங்க.
அதனால நாங்க சொல்றத கேட்டு நடந்தா நீங்க உயிரோட தப்பிக்கலாம். உங்களுக்கு தெரிய வாய்ப்பில்ல. ஆனா இந்த மந்திர மிருகங்களை விட ரொம்பவும் ஆபத்தானவங்க இந்த ஈவு இரக்கமே இல்லாத மனுஷங்க தான். நாங்க அப்படிப்பட்டவங்க தான். என்றார். அதற்கு பதிலாக ஆதிபீடத்தைச் சேர்ந்த ஒரு வீரன் கோபமாக, எங்களை பத்தி உங்களுக்கு தெரியாது. நாங்க ஆதிபீடத்தோட வீரர்கள். எங்களோட 2 குருக்களும் இங்க தான் இருக்காங்க. அவங்க 2 பேருமே தெய்வீக சக்தி கொண்டவங்க. அவங்க மட்டும் இங்க வந்தாங்கன்னா அவ்வளவுதான். அப்புறம் நீங்க மாட்டிக்கிட்டு முழிப்பீங்க என்றான். இதை கேட்டதும் அந்த கொள்ளையர்களில் ஒருவன், நீங்க ஆதி பீடத்து வீரர்கள்னு எங்களுக்கு தெரியும்டா. நீங்க இங்க பயிற்சி எடுக்க தானே வந்திருக்கீங்க. அப்போ உங்க குருக்கள் உங்ககிட்ட சொல்லலையா? இந்த காட்டுல மந்திர மிருகங்கள் மட்டும் இல்ல, எங்களை மாதிரி கொள்ளையர்களும் இருப்பாங்கன்னு. இது காடு பசங்களா, இங்க எது செஞ்சாலும் தப்பு இல்ல. நீங்க செத்து போற வரைக்கும் உங்க குருக்களால எங்களை எதுவும் பண்ண முடியாது. ஆனா நாங்க உங்களை நல்லா வச்சு செய்ய முடியும். அதனால எங்களை வற்புறுத்தாதீங்க. ஏன்னா எங்களை விட ஒரு கொடூரமான மனிதர்களை நீங்க பார்த்திருக்கவே மாட்டீங்க. பேசுனது போதும், வாங்கடா. வந்து அந்த ஆன்ம துண்டுகளை எங்க கிட்ட கொடுங்க என்றார். அந்த வார்த்தைகள் சூழ்நிலையை மேலும் கடுமையாக்கின. இதற்கிடையில் அமர் தனது கோபத்தை அடக்க முடியாமல் தனது ஜீவசக்தியை வெளிப்படுத்தி முஷ்டிகளை இறுக்கினான். அதை கவனித்த கொள்ளையர்களில் ஒருவன் சிரித்தபடியே, அப்படியா? அப்ப எங்க எல்லாரோடையும் மோத போறியா? இங்க பாரு, நீ வேணா பெரிய வித்தக்காரனா இருக்கலாம். ஆனா நாங்க இத்தனை பேர் இருக்கும்போது உன்னால தனியா எதுவுமே பண்ண முடியாது. புரியுதா? இல்லன்னா நாங்க உன்னை என்ன பண்ணுவோம்னு பாக்கணுமா என்று சவால் விட்டான். தன்னை சுற்றியிருந்த கொள்ளையர்களின் குளிர்ந்த பார்வையை பார்த்த அமர் ஒரு கணம் தயங்கினான். அதோடு இத்தனை பேருக்கு எதிராக தனியாக எதுவும் செய்ய முடியாது என்பது அவனுக்கு புரிந்தது. அந்த நிலையில் மற்ற வீரர்களிடமிருந்து உதவி எதிர்பார்க்க முடியாது என்பதும் அவனுக்கு தெளிவாக தெரிந்திருந்தது. இறுதியில் அவன் தலையசைத்து தாழ்ந்த குரலில், இன்னும் கொஞ்சம் சக்தி வாய்ந்தவங்க என் கூட இருந்திருக்கலாம். அப்படி மட்டும் இருந்திருந்தா வழிப்பறி பண்ணா என்ன நடக்கும்னு இவங்களுக்கு காட்டியிருப்பேன் என்றான். அவனது உதவியற்ற நிலையை பார்த்த மற்ற வீரர்கள் அமைதியாக பெருமூச்சு விட்டனர். அவர்களால் அந்த கொள்ளையர்களுக்கு ஈடு கொடுக்க முடியாது என்பதை அவர்கள் உணர்ந்திருந்தனர். அந்த நிமிடத்தில் வீரர்களின் முகங்களில் தெரிந்திருந்த பயமும் இயலாமையும் கொள்ளையர்களுக்கு மகிழ்ச்சியை அளித்தது. அவர்கள் சிரித்தபடியே, இப்படிதான் சமத்தா நடந்துக்கணும் என்றார்கள். ஆனால் அப்போது திடீரென ஒரு பலத்த காற்று வீசியது. அந்த காற்றுடன் சேர்ந்து ஒரு குரலும் ஒலித்து, டேய் தம்பிகளா, இந்த நேரத்துல இப்படி வெளியே சுத்திட்டு இருக்கீங்களே, உங்க வீட்டுல யாரும் உங்களை தேட மாட்டாங்களா என்று கேட்டது. அந்த குரலை கேட்டவுடன் அனைவரும் தங்கள் பார்வையை அந்த திசை நோக்கி திருப்பினர். அங்கே வீரசமரன் புன்னகையுடன் நின்று கொண்டிருந்தான். அவனது வார்த்தைகள் சற்றே வித்தியாசமாக இருந்தாலும் அவனது வருகை அவர்களுக்கு துணிவை அளித்தது. பின்னர் வீரசமரன் தன் முன் நின்றிருந்த கொள்ளையர்களை பார்த்து, அப்புறம் தம்பிகளா, எனக்கு புரிஞ்ச வரைக்கும் நீங்க தான் இங்க கெட்டவங்க. இவங்க பாவப்பட்ட வீரர்கள். இப்போ இவங்களுக்கு ஒரு மாவீரன் தேவைப்பட்டான், அவனும் வந்தாச்சு. அதனால அடி வாங்குறதுக்கு முன்னாடி இங்கிருந்து கிளம்புறது தான் உங்களுக்கு நல்லது என்றான். முதலில் அவனது வார்த்தைகளை கேட்டவுடன் அந்த கொள்ளையர் கூட்டம் ஒரு கணம் ஆச்சரியத்தில் உறைந்தது. ஆனால் அடுத்த நொடியே அவர்கள் சத்தமாக சிரித்துக் கொண்டே, இந்த முட்டாள பாருங்க, இவன் என்ன அவனை பெரிய மாவீரன்னு நினைக்கிறானா? முதல்ல இவனை நல்லா வச்சு செஞ்சுட்டு இவங்கிட்ட இருக்கிற அந்த ஆன்ம துண்டுகளை எடுப்போம். அடடடடடா, இவன் கூட ஒரு அழகான பொண்ணு வேற இருக்காளா? இன்னைக்கு நிஜமாவே நமக்கு நல்ல வேட்டைதான் என்றார்கள். அந்த சிரிப்பின் நடுவில் மைராவின் முகத்தில் அதிருப்தி மெதுவாக அதிகரித்தது. அதே நேரத்தில் அமரும் தருணும் அவர்களிடம் அமைதியாக எல்லாவற்றையும் விளக்கத் தொடங்கினர். பின்னர் சூழ்நிலையை ஆராய்ந்தபடி வீரசமரன் அமைதியான குரலில், அப்போ இந்த கொள்ள கூட்டத்துக்கு ஆன்ம துண்டுகள் தேவைப்படுதா? சரி, இங்க பாருங்க தம்பிங்களா, என்கிட்ட ஒரே ஒரு ஆன்ம துண்டு தான் இருக்குது. அதை உங்களுக்கு கொடுக்க நான் தயாரா இருக்கேன் என்றான். இதை சொல்லிக்கொண்டே அவன் தனியாக அந்த கொள்ளையர் கூட்டத்தை நோக்கி நடக்கத் தொடங்கினான். இதை கண்ட கொள்ளையர்கள் உடனே அவனை தடுத்து, என்னடா உனக்கு காது கேட்காதா? உன்கிட்ட இருக்கிற எல்லா ஆன்ம துண்டுகளையும் கொடுக்க சொன்னோம்ல. உன்கிட்ட ஒண்ணு மட்டும்தான் இருந்தா என்ன? உன் கூட இருக்காளே அந்த அழகான பொண்ணு, அவகிட்ட கண்டிப்பா நிறைய ஆன்ம துண்டுகள் இருக்கும். அதையும் கொண்டு வா. கூடவே அந்த பொண்ணையும் இங்க கூட்டிட்டு வா. இதெல்லாம் தானா தேடி வந்த வாய்ப்பு. இத நாங்க எப்படி விடுவோம் என்றார்கள். அதற்கிடையில் வீரசமரன் அவர்களுக்கு முன் நின்று தன்னிடம் இருந்த ஒரு ஆன்ம துண்டை எடுத்து அவர்களிடம் நீட்டியபடி, இதை எடுத்துக்கிட்டு இங்கிருந்து ஓடி போயிருங்க என்றான். அவன் இதை சொன்னதும் முன்னால் நின்ற கொள்ளையன் சிரித்தபடியே ஒரு கையால் அந்த ஆன்ம துண்டை பிடித்தான்.
ஆனால் அதே நேரத்தில் அவனது மற்றொரு கை வேகமாக முன்னேறி வீரசமரனை பலமாக அறைய முயன்றது. அந்த அடியில் அவனுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்ற நோக்கம் தெளிவாக இருந்தது. ஆனால் அந்த கை இலக்கை அடையும் முன்பே கொள்ளையனின் முகத்தில் இருந்த புன்னகை திடீரென மறைந்தது. அவன் உடனே தனது கையை பின்வாங்கி தன் முகத்திற்கு முன் கொண்டு வந்தான். ஏனெனில் கருப்பு ஒளி நேராக அவனது முகத்தில் பளிச்சென்று மின்னிக் கொண்டிருந்தது. அந்த ஒளி அவன் கன்னத்தில் பட்டவுடன் ஆழமான காயம் உருவாகி என்ற அலறல் வெளிப்பட்டது. அத்தியாயம் 2133. அனைத்தும் மிக வேகமாக நடந்ததால் கொள்ளையர்கள் ஒரு கணம் திகைத்து நின்றனர். அதன் பிறகு அனைவரின் பார்வையும் வீரசமரன் பக்கம் திரும்பியது. அவன் புன்னகையுடன், நண்பா, இந்த ஆன்ம துண்டை உன்கிட்ட கொடுக்கலான்னு தான் நினைச்சேன். ஆனா என்ன பண்றது, நான் இங்க வர்றதுக்குள்ள என்னோட மனசு மாறிடுச்சு என்றான். இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் காயமடைந்த கொள்ளையனின் கண்களில் இரக்கமற்ற கோபமும் கொலை வெறியும் வெளிப்பட்டது. இதை தொலைவில் இருந்து பார்த்து கொண்டிருந்த அமரும் மற்ற வீரர்களும் ஆச்சரியத்தில் உறைந்து போனார்கள். ஏனெனில் வீரசமரன் தனியாக ஒரு கொள்ளையர் கும்பலிடம் சென்று இவ்வாறு நடப்பான் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. அடுத்த நொடியில் கொள்ளையர்கள் அனைவரும் தங்கள் ஜீவசக்தியை வெளிப்படுத்தி என்று கத்தினர். அதற்கு பதிலாக வீரசமரன், ஹேய் மாமா, முதல்ல என்ன புடிங்க பார்க்கலாம். ஆமா, நீங்க என்ன மாதிரியான கொள்ளையனுங்க? உங்களுக்கு வெக்கமா இல்லையா? இவ்வளவு பக்கத்துல வந்து என்கிட்ட இருந்து ஒரு ஆன்ம துண்டை கூட உங்களால வாங்க முடியல. ஒண்ணு பண்ணுங்க, அந்த ஆன்ம துண்டையெல்லாம் விட்டுட்டு பேசாம என் கையை பிடிச்சி என் கூட ஓடி பிடிச்சி விளையாடுங்க. ஏன்னா இந்த கொள்ளை அடிக்கிறதெல்லாம் உங்களுக்கு சரிபட்டு வராது என்றான். அவன் வார்த்தைகள் காயத்தில் உப்பு தூவுவது போல இருந்ததால் கொள்ளையர்களின் கோபம் மேலும் அதிகரித்தது. அவர்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் அவனை தாக்க முனைந்த போது முன்னால் நின்ற ஒருவன் தனது கையை உயர்த்தி அவர்களை தடுத்து, நீ ரொம்ப பேசுற. உன்னோட திறமைய வாயால காட்டாம கையால காட்டு. என் பேரு கோதவ். என்ன நீ தோற்கடிச்சிட்டா உன்னையும் உன் நண்பர்களையும் விடுற. ஆனா தோத்துட்டா உன்னோட உயிர் இங்கேயே முடிஞ்சிடும் என்றான். அவன் இதை சொன்னதும் வீரசமரன் அமைதியாக தனது விரல்களை சொடுக்கி ஒரு புன்னகையுடன், சரி, அப்படின்னா போட்டி ஆரம்பிக்கலாம் என்றான். இதை சொன்னவுடன் வீரசமரன் தனது கருப்பு ஜீவசக்தியை திரட்டி கோதவின் கழுத்தை நோக்கி ஒரு தாக்குதலை விடுத்தான். ஆனால் கோதவ் பலமிக்கவனாக இருந்ததால் எந்த பதட்டமும் காட்டாமல் அவன் தனது ஜீவசக்தியை கைக்குள் திரட்டி எதிர்த்தாக்குதலை நடத்தினான். அந்த தாக்குதல் முன்னேறிய போது வீரசமரன் தனது மற்றொரு கையால் அதை தடுத்து நிறுத்தினான். இரு மோதல்களும் மோதிய அந்த கணத்தில் ஜீவசக்தி அலைகள் சுற்றிலும் பரவி இருவரையும் ஒரு கணம் அதிர்ச்சி அடைய செய்தன. இருப்பினும் பலத்தில் சிறிது குறைவாக இருந்ததால் அந்த அதிர்ச்சியின் விளைவாக வீரசமரன் பின்னோக்கி தள்ளப்பட்டான். ஆனால் கோதவின் முகத்தில் ஆச்சரியம் தெளிவாக தெரிந்தது. ஏனெனில் தன் நிலையை விட குறைவாக இருந்த போதிலும் வீரசமரனின் ஜீவசக்தி மிகுந்த சக்தி வாய்ந்ததாக இருந்தது. அதே நேரத்தில் தனது தாக்குதல் வெற்றி பெறாததால் கோதவின் கோபம் அதிகரித்தது. அதனால் ஒரு கணத்திலேயே அவன் மீண்டும் ஜீவசக்தியை வரவழைத்து அடுத்த தாக்குதலை தொடங்கினான். தூரத்தில் நின்றிருந்த மைரா, அமர் மற்றும் மற்றவர்கள் இதை கண்டபோது அவர்களின் முகங்களில் பதட்டம் அதிகரித்து அவர்களுக்குள், இந்த கொள்ளையனுங்க எத்தனை அப்பாவிகளோட வாழ்க்கையை அழிச்சிருப்பானுங்களோ, இந்த நிலைமையில அவங்க சமரனை உயிரோட விடுவாங்களான்னு தெரியலையே, இப்ப நாம என்ன பண்றது என்று கவலைப்பட்டனர். இதற்கிடையில் கோதவை தவிர மற்ற கொள்ளையர்களின் முகங்களில் கவலை மெதுவாக அதிகரித்தது. அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஏனெனில் வீரசமரனின் திறமைகள் அவர்களின் எதிர்பார்ப்பை மீறி இருந்தன. அப்போது அந்த கும்பல் நின்றிருந்த மரத்தின் பின்னாலிருந்து ஒரு திடகாத்திரமான மனிதன் வெளிவந்து சண்டையை கவனமாக பார்க்க தொடங்கினான். பிறகு சில நொடிகள் கழித்து அவன் மெதுவாக, யார் இந்த பையன்? ஆச்சரியமா இருக்கு. கோதவோட ஒவ்வொரு தாக்குதலையும் அவன் ரொம்ப சுலபமா முறியடிக்கிறான். அவன் திருப்பி தாக்குற ஒவ்வொரு முறையும் கோதவோட சக்தி வேகமா குறைஞ்சுகிட்டே வருது. இத பார்த்தா சீக்கிரமே கோதவ் பெரிய ஆபத்துல சிக்க போறான்னு புரியுது. ஒருவேளை இந்த பையன் மட்டும் ஒரு உன்னத பிறவியா இருந்தா உங்க யாராலையும் இவனை தோற்கடிக்கவே முடியாது என்றான். இதை கேட்ட மற்ற கொள்ளையர்கள் அதிர்ச்சி அடைந்து, என்னது? ஆனா தளபதி, இந்த ஆதிபீடத்து பையன் நிஜமாவே கோதவை விட தந்திரமானவனா? கோதவோட தாக்குதல்களை இவ்வளவு துல்லியமா கணிச்சு சரியான நேரத்துல ஒரு பலமான தாக்குதலை தொடுக்க இந்த சின்ன பையனால எப்படி முடியுது என்று கேட்டனர். இதை கேட்ட அந்த மனிதன் இன்னும் ஆச்சரியப்பட்டு, அப்படியா? அப்படின்னா இந்த பையன் ஆதிபீடத்தை சேர்ந்தவனா? ஆனா என்னையிலிருந்து ஆதிபீடம் இவ்வளவு திறமையான போர் வீரர்களை உருவாக்க ஆரம்பிச்சுது. அங்க பாருங்க, கோதவ் தோக்க போறான் என்றான். இதை கேட்டதும் அனைவரும் சண்டையை திரும்பி பார்த்தனர். அப்போது கோதவின் முகத்தில் சோர்வு தெளிவாக தெரிந்தது. அந்த சமயத்தில் அவன் தனது கை முஷ்டியிலிருந்து மின்னல் கீற்றுகளை வெளியிடத் தொடங்கினான்.
பிறகு அவற்றை திரட்டி ஒரு பெரிய தாக்குதலுக்கு தயாரானார். இதை கண்ட கொள்ளையர்கள், என்னது, கோதம் மின்னல் குத்து வித்தைய பயன்படுத்த போறானா? ஆனா இது அவனோட கடைசி ஆயுதமாச்சே. தளபதி சொன்னது சரிதான், இந்த பையன் அவனை ரொம்ப மோசமான நிலைக்கு தள்ளிட்டான் என்றனர். மறுபுறம் கோதவ் வீரசமரனை பார்த்து, உனக்கு தைரியம் ரொம்ப அதிகம் இல்லையா? இப்ப என்னோட இந்த தாக்குதலை நீ எப்படி சமாளிக்கிறன்னு நானும் பாக்குறேன் என்று கத்தினான். அடுத்த கணம் மின்னலால் சூழப்பட்ட அந்த குத்து வீரசமரனை நோக்கி அதிவேகமாக பாய்ந்தது. இதை கண்ட மைராவின் பயம் மேலும் அதிகரித்தது. அந்த நேரத்தில் வீரசமரன் விரைவாக தனது கைகளிலிருந்து கருப்பு ஒளியை வரவழைத்து காற்றில் ஒரு முத்திரையை உருவாக்கினான். அந்த முத்திரை மரணத்தின் வாயில் நுட்பத்தின் விளைவாக ஒளிரத் தொடங்கியது. பிறகு அடுத்த கணம் அது மின்னல் குத்துடன் மோதியது. அந்த மோதல் பெரும் சத்தத்துடன் வெடிக்க அதன் அதிர்வில் தரை பிளந்து சிதறியது. அவர்கள் இருவருமே நிலை தடுமாறி பின்வாங்கினர். அதே நேரத்தில் கோதவின் பலமான தாக்குதலை சமாளித்து வீரசமரன் இன்னும் காயமின்றி நிற்பதைக் கண்டு இருதரப்புமே அதிர்ச்சியில் உறைந்தனர். அதைத் தொடர்ந்து தன்னை சமநிலைப்படுத்திக் கொண்ட கோதவ் நம்ப முடியாமல் வீரசமரனை பார்த்தான். அப்போது கோதவின் கூட்டாளிகள் அனைவரும் வீரசமரனை சூழ்ந்து தாக்க தயாரானார்கள். ஆனால் வீரசமரன் அமைதியாக புன்னகைத்தபடி தன் வசமிருந்த ஒரு பிரகாசமான சிவப்பு விதையை எடுத்து காட்டினான். அந்த விதையை பார்த்தவுடனே கோதவும் மற்ற கொள்ளையர்களும் முகம் வெளிரி, ஆன்மாவை அழிக்கும் விதையா என்று அதிர்ச்சியுடன் கேட்டார்கள். அந்த விதையை பார்த்த மாத்திரத்தில் கொள்ளையர் கூட்டம் அப்படியே உறைந்து நின்றது. ஏனெனில் வீரசமரன் கையில் இருக்கும் பொருள் எவ்வளவு விபரீதமானது என்பது அவர்களுக்கு தெரிந்திருந்தது. ஆன்மாவை சிதைக்கும் வல்லமை கொண்ட அந்த விதையிலிருந்து வெளிப்பட்ட ஜீவசக்தி ஆதிலோக நிலை வீரர்களை கூட சிதைக்கும் ஆற்றல் கொண்டதாக தெரிந்தது. அதைத் தொடர்ந்து காட்டுப்பகுதியில் ஒரு கனமான அமைதி நிலவியது. பிறகு ஆதிபீட வீரர்களும் அமைதியாக வீரசமரனுக்கு பின்னால் வந்து நின்றனர். அந்த சூழலில் கொள்ளையர் கூட்டத்தின் பின்னால் இருந்து ஒரு பலசாலி மெதுவாக முன்னே வந்து, எல்லாரும் நில்லுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாம கொள்ளையர்களா இருக்கலாம், அதுக்காக சின்ன பசங்க கிட்டயா நம்ம வீரத்தை காட்டுறது? ஏழைகளோட பங்க பகிரங்கமா திருடிட்டு திரியிற அந்த திமிர் பிடிச்ச பணக்காரங்களை எதிர்த்து தான் நாம நிக்கிறோம். அவங்களை யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியல. இங்க வந்து சின்ன பையனுங்களை மிரட்டிட்டு இருக்கீங்க. இப்படி பண்ணி என்னோட பேரை கெடுக்க போறீங்களா என்றான். பிறகு வீரசமரனின் பக்கம் திரும்பி, தம்பி, நீங்க நிஜமாவே அசதிட்டீங்க. இந்த விஷயத்தை இதோட இங்கேயே முடிச்சுப்போம். உங்ககிட்ட இருந்து எங்களுக்கு எதுவும் தேவையில்ல. ஆனா இந்த காட்டுக்குள்ள போகும்போது மட்டும் கொஞ்சம் கவனமா போங்க என்றான். அந்த வார்த்தைகளை கேட்டு வீரசமரன் ஒரு கணம் ஆச்சரியத்தில் நின்றாலும் உடனே தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு அந்த விதையை மெதுவாக மீண்டும் உள்ளே வைத்தான். கொள்ளையர்கள் பயந்து இவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் என்ற எண்ணம் அவனுக்குள் தோன்றியது. இருப்பினும் அதை பற்றி அவன் மேலும் சிந்திக்காமல், சரி, இந்த விஷயம் இதோட முடிஞ்சது, நாங்க கிளம்புறோம் என்றான். பிறகு அவன் முன்னே நகர்ந்தபோது அந்த பலசாலி சற்று பதட்டத்துடன், கொஞ்சம் நில்லு நண்பா. உண்மையை சொன்னா நாங்க ஒரு முக்கியமான காரணத்துக்காக தான் இங்க வந்தோம். யாரையும் கொள்ளையடிக்கிறது எங்க நோக்கமே இல்ல. உங்களுக்கு எங்களோட சேர்ந்து வேலை செய்ய விருப்பம் இருந்தா நாங்க உங்களை அந்த முக்கியமான இடத்துக்கே கூட்டிட்டு போறோம் என்றான். அந்த வார்த்தைகளை கேட்டவுடன் வீரசமரன் மெதுவாக திரும்பி அந்த மனிதனை உற்று பார்த்தான். அவனது கண்களில் ஏமாற்றமோ வஞ்சகமோ எதுவும் இல்லை. மாறாக மற்ற கொள்ளையர்களுடன் ஒப்பிடும்போது அவன் நேர்மையானவனாகவே தோன்றினான். மேலும் அவனிடமிருந்து வெளிப்பட்ட சக்தியை உணர்ந்த வீரசமரன் அவன் ஆதிலோக நிலை கொண்டவன் என்பதை புரிந்து கொண்டான். இதற்கிடையில் அந்த மனிதன், முதல்ல என்ன பத்தி சொல்லிக்கிறேன். நான் தான் இந்த கும்பலோட தலைவன். என்னோட பொறுப்பை வச்சு எல்லாரும் என்ன தளபதினு தான் கூப்பிடுவாங்க என்றான். அதை கேட்ட வீரசமரன் ஒரு பெருமூச்சு விட்டு, நான் வீரசமரன், இங்க இருக்கிற நாங்க எல்லாரும் ஆதிபீடத்தை சேர்ந்த வீரர்கள். பாருங்க, நான் ஆதிபீடத்துல படிக்கிற ஒரு சாதாரண மாணவன் தான். உங்களை மாதிரி தொழில்முறை கொள்ளையர்களுக்கு என்னால என்ன உதவி செஞ்சிட முடியும்? அதனால ஒண்ணு பண்ணுங்க, நீங்க உங்க வழியில போங்க, நாங்க எங்க வழியில போறோம் என்றான். இந்த மறுப்பை கேட்ட தளபதி, இங்க பாரு வீரசமரன், கொள்ளையர்களை எப்பவுமே நம்ப முடியாதுன்னு தான் எல்லாரும் நினைப்பாங்க. அது எங்களுக்கும் தெரியும். ஆனா நாங்க எல்லாரும் கெட்டவங்க கிடையாது நண்பா. நாங்களும் மனுஷங்க தான். சொல்ல போனா அதிகாரம் பலம் கொண்டவங்க கிட்டையும் திமிர் பிடிச்ச பணக்காரங்க கிட்டையும் இருந்து என்னோட ஊர் மக்களை காப்பாத்தணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் இந்த குழுவையே உருவாக்குனேன். அது ஒரு பெரிய கதை. இப்ப அதை விடு, விஷயத்துக்கு வர. உன்கிட்ட இருக்கிற அந்த ஆன்மாவை அழிக்கும் விதை எங்களுக்கு பெரிய உதவியா இருக்கும். அதனாலதான் உன்கிட்ட உதவி கேட்கிறேன். நாங்க இந்த சுத்து வட்டாரத்துல மந்திர மிருகங்கள் கிட்ட இருந்து ஆன்ம துண்டுகளை சேகரிக்க தான் சுத்திக்கிட்டு இருந்தோம். ஆனா 2 நாளைக்கு முன்னாடி ரொம்ப விசேஷமான ஒரு விஷயத்தை நாங்க கண்டுபிடிச்சோம். பக்கத்துல ஒரு பள்ளத்தாக்கு இருக்கு. அங்க ஒரு பிரம்மாண்டமான பனைமரத்தை நாங்க பார்த்தோம் என்றான். அந்த வார்த்தைகள் வரை வீரசமரன் அவனது பேச்சை பெரிதாக கவனிக்கவில்லை.
ஆனால் அந்த மரம் குறித்து கேட்டவுடன் அவனது கவனம் முழுவதும் அதில் நிலைத்தது. ஏனெனில் அந்த பனைமரம் ஒரு அபூர்வ புதையல். அதன் பழங்களில் உள்ள அளவற்ற ஜீவசக்தி ஒருவரின் சக்தியை நொடியில் உயர்த்தும் வல்லமை கொண்டது. குறிப்பாக வீரசமரன் தனது மரணத்தின் வாயில் நுட்பத்தை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்த தேவையான இரண்டாவது கருப்பு முத்திரையை உருவாக்க போராடி கொண்டிருந்தான். அதற்கு தேவையான அபரிமிதமான சக்தி அந்த பழங்கள் மூலம் கிடைத்துவிடும் என அவன் உறுதியாக நம்பினான். வீரசமரனின் கவனம் மாறியதை கவனித்த தளபதி மெதுவாக புன்னகைத்து மேலும், நாங்க அந்த மரத்துக்கு பக்கத்துல போகல, ஆனா தூரத்துல இருந்து கவனிச்சிட்டு இருந்தோம். அந்த மரம் இருக்கிற அளவை பார்த்தா கண்டிப்பா அதுல பழங்கள் இருக்கும்னு தோணுது. ஆனா அங்க இருக்கிற மந்திர மிருகங்கள் தான் பெரிய பிரச்சனையே. நீ நம்ப மாட்ட, ஆனா அந்த பள்ளத்தாக்குல மட்டும் குறைஞ்சது ஒரு 100 நெருப்பு குரங்குகள் இருக்கும். அதை விட பெரிய கொடுமை என்னன்னா, அவங்களுக்கு ஒரு ராஜா இருக்கான். அவனோட சக்தி கிட்டத்தட்ட ஆதிலோக நிலைக்கு இணையா இருக்கு. உண்மையை சொல்லணும்னா அவன் என்னை விடவும் ரொம்ப பலசாலி என்றான். வீரசமரனின் முகம் முழுவதும் இன்னும் திகைப்பில் மூழ்கியிருந்தது. ஏனெனில் நெருப்பு குரங்குகள் பொதுவாக பலவீனமான மந்திர மிருகங்களாக கருதப்பட்டாலும் அவற்றின் பெரும் எண்ணிக்கையே மிகப்பெரிய சவாலாக மாறும் என்பது அவனுக்கு தெளிவாக தெரியும். அதற்கும் மேலாக அவற்றை வழிநடத்தும் சக்தி வாய்ந்த குரங்கு ராஜாவின் இருப்பு அந்த ஆபத்தை இன்னும் அதிகப்படுத்தியது. இதை பற்றி சிறிது நேரம் அமைதியாக யோசித்த பின் வீரசமரன், தளபதி, அந்த குரங்கு ராஜா மட்டும் இங்க பிரச்சனை கிடையாது. அவன் நினைச்சா அந்த 100 நெருப்பு குரங்குகளையும் வச்சு என்ன வேணா பண்ண முடியும். அதுதான் இங்க பெரிய பிரச்சனையே. இந்த மிருகங்களுக்கு பொதுவா அறிவு கம்மி தான். அதனால 4-5 வாழைப்பழத்தை காட்டி திசை திருப்பிடலாம். ஆனா அந்த ராஜா ரொம்ப புத்திசாலியா இருப்பான். அவன் நம்மளை அப்படியெல்லாம் ஏமாத்த விட மாட்டான். அந்த 100 குரங்குகளும் ஒன்னா சேர்ந்து தாக்குனா அப்புறம் அந்த கடவுளே வந்தாலும் நம்மளை காப்பாற்ற முடியாது என்றான். அவன் இதை சொன்னதும் இவ்வளவு ஆழமான புரிதல் அந்த சிறுவனிடம் இருக்கும் என்று எதிர்பார்க்காத தளபதி ஒரு கணம் ஆச்சரியமடைந்தான். பின்னர் அந்த உணர்வை மறைத்து, ஆமாமா, நீ சொல்றது சரிதான். ஆனா அதை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். அந்த நெருப்பு குரங்குகள்ல சிலதை எங்களால கட்டுப்படுத்த முடியும். அதுக்கான வழி எங்க கிட்ட இருக்கு. எங்களுக்கு உண்மையிலேயே பிரச்சனை அந்த ராஜா தான். அவனை அவ்வளவு சுலபமா கட்டுப்படுத்த முடியாது. அதனாலதான் உன்னோட உதவி எங்களுக்கு தேவைப்படுது. சரியான நேரத்துல உன்கிட்ட இருக்கிற அந்த ஆன்மாவை அழிக்கும் விதையை வச்சு நீ அந்த ராஜாவை தாக்கணும். உன்னோட விதையால அவனை முழுசா அழிக்க முடியலனாலும் பலமா காயப்படுத்தினா போதும். நம்மளோட வெற்றி வாய்ப்பு அதனால பல மடங்கு அதிகமாகும் என்றான். இதை சொல்லும்போது அவன் முகத்தில் ஒரு அமைதியான நம்பிக்கை தெரிந்தது. ஏனெனில் பலவீனமடைந்த ஆதிலோக குரங்குடன் மோதுவது எளிதாகும் என்று அவன் நினைத்திருந்தான். இதை கேட்ட வீரசமரன் சில நொடிகள் அமைதியாக யோசித்தான். பின்னர் ஒரு சிறிய புன்னகையுடன், அப்படின்னா முதல்ல பேரம் பேசிடுவோம். இந்த வேலையை பண்ண நான் என்னோட ஆன்மாவை அழிக்கும் விதைகளை செலவு பண்ண வேண்டியிருக்கும். அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம என்னோட திறமை, அனுபவம், சக்தின்னு இன்னும் நிறைய இருக்கு. இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்தா அதோட மதிப்பு கண்டிப்பா கம்மியா இருக்காது. சொல்லப்போனா என்ன மாதிரி ஒரு விலை உயர்ந்த வைரத்தோட மதிப்பை வெறும் பணத்தால அளவிடவே முடியாது என்றான். அத்தியாயம் 2134. வீரசமரன் தன்னம்பிக்கையுடன் பேசிக் கொண்டிருக்கும் போது அவன் சாதாரண வீரன் அல்ல என்பது தளபதிக்கு மீண்டும் உறுதியானதால் அவன் நேராக விஷயத்திற்குள் நுழைந்து, சும்மா சுத்தி வளைச்சு பேச வேண்டாம் நண்பா. இதுக்கு பதிலா உனக்கு என்ன வேணும்னு நேரடியாவே சொல்லிடு. நீ கேட்கிற விலை நியாயமா இருந்தா கண்டிப்பா நாம ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கலாம் என்றான். அதற்கு பதிலாக வீரசமரன், அந்த பனை மரத்துல இருக்கிற பழங்கள்ல 30% நான் எடுத்துப்பேன். இது ரொம்பவும் நியாயமான விலைதான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மீதி 70% உங்களுக்கு தான். இந்த தேடல் ஆரம்பிச்சது நீங்க தான். அதனாலதான் உங்களுக்கு அதிக பங்கா தரேன். அப்புறம் இது ரொம்ப பெரிய வேலைங்கிறதால என்னோட நண்பர்கள் சிலரையும் நான் இதுல சேர்த்துக்க வேண்டியிருக்கும் என்றான். அவன் இந்த நிபந்தனையை சொன்னவுடன் தளபதி சிறிது சிரித்தபடி, நாங்க தான் கொள்ளையர்கள், ஆனா நீ எங்களையே கொள்ளையடிக்கிறியே. சரி, பரவாயில்ல, இந்த ஒப்பந்தத்துக்கு நான் சம்மதிக்கிறேன். ஆனா உன் நண்பர்களை பத்தி ஒரு விஷயம். அந்த நெருப்பு குரங்குகள் எவ்வளவு பலசாலின்னு உனக்கு தெரியும். உன் நண்பர்களால தற்காத்துக்க முடியலன்னா அவங்க உயிருக்கே ஆபத்தாயிடும். இதுக்கு மேல முடிவெடுக்க வேண்டியது நீதான் என்றான். உடனே வீரசமரன் திரும்பி மைராவையும் அமரையும் பார்த்து அமைதியாக தலையசைத்தான். அவர்களால் உரையாடலை கேட்க முடியாவிட்டாலும் சூழ்நிலை மாறியிருப்பதை அவர்கள் உணர்ந்திருந்தனர். அதன் பின் அவன் ஆதிபீட வீரர்களை அணுகி அமரையும் மற்றவர்களையும் பார்த்தபடி, நண்பர்களே பாருங்க, இப்ப நம்ம போக போற இடம் ரொம்பவும் ஆபத்தானது. ஆனா ஆபத்து எந்த அளவுக்கு அதிகமோ அந்த அளவுக்கு அங்க கிடைக்கிற வெகுமதியும் பெருசு. இந்த வேலைக்காக நான் இந்த கொள்ளையர் கூட்டத்தோட உதவியை நாடி இருக்கேன். அந்த பெரிய வெகுமதி அடைய உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்களும் வரலாம். ஆனா அதுக்கு முன்னாடி என்கிட்ட 2 நிபந்தனைகள் இருக்கு. முதலாவது, நான் சொல்றத நீங்க அப்படியே கேட்கணும். 2வது,
குறைந்தபட்சம் ஆதிலோக நிலைக்கு பக்கத்துல இருக்கிறவங்க மட்டும்தான் என் கூட வர முடியும். இப்ப சொல்லுங்க, என் கூட வர தயாரா இருக்கிற அந்த மாவீரர்கள் யார் யாரு என்று கேட்டான். ஆதிபுராவில் இருந்த வீரசமரனுக்கு பிரபஞ்சத்தின் மீது விரிந்திருந்த பெரும் ஆபத்து பற்றி இன்னும் தெரியாமல் இருந்த அந்த நேரத்தில் சூரிய மண்டலத்தின் மறுமுனையில் அமைந்திருந்த ஹீமவாகினியில் ஒரு மாபெரும் போருக்கான தயாரிப்புகள் மெதுவாகவும் தீவிரமாகவும் நடந்து கொண்டிருந்தன. சூரிய படைக்கு மேகராணி தலைமை தாங்கி அமைதியாக அமர்ந்திருந்தாள். அவளுக்கு அருகில் வர்ணமித்திரர் துணையாக இருந்தார். சிறிது நேரம் கழித்து அவர் தனது குரலை உயர்த்தி, பிற கிரகங்கள்ல இருந்து நமக்கு கிடைச்ச தகவல் படி இருள் சக்திகள் பாதாளத்தை நெருங்கிடுச்சு. எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி எந்த ஒரு தீய சக்தியாலையும் அந்த பாதாளத்தை கடக்க முடியாது. ஏன்னா அங்க பாதுகாவலன் இருக்கான். ஆனா இவ்வளவு அதிகமான எண்ணிக்கையில வர்ற அந்த தீய சக்திகள் அந்த ஒரு காவலனை திணறடிச்சு அவனையும் மீறி உள்ள வந்துரும்னு நான் நம்புறேன் என்றார். அந்த வார்த்தைகள் அவையில் பரவியதும் அங்கிருந்த அனைவரின் மனதிலும் கவலை நிழல் போல படர்ந்தது. அவர்கள் தங்களுக்குள் மெதுவாக உரையாடத் தொடங்கினர். ஏனெனில் அந்த பாதாளத்தை தாண்டிய பிறகு ஆதிபுரத்தை அடைவது அரக்கர்களுக்கு மிக கடினமான ஒன்றாக இருக்காது என்பது அவர்களுக்கு தெளிவாக தெரியும். அப்போது மக்கள் ஒருவரை ஒருவர் கவலையுடன் பார்த்து கொண்டிருந்த போது அனுபவம் வாய்ந்த ஒரு பெரியவர் மெதுவாக எழுந்து நின்று உறுதியான குரலில், இல்ல, அந்த பாதுகாவலனை யாராலையும் தோக்கடிக்க முடியாது. ஏன்னா அவன் நித்திய ஜோதியால பாதுகாக்கப்படுறான். அந்த ஜோதி எரிஞ்சிட்டு இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு அரக்கனாலையும் அந்த பாதாளத்தை கடக்க முடியாது என்றார். அதற்கு பிறகு வர்ணமித்திரர் தனது கவலையை மறைக்க முடியாமல், இந்த தடவை விநாசராஜனோட படை இதுவரை இல்லாத அளவுக்கு மிக பலமான தாக்குதலை தொடங்கி இருக்கு. அவங்க எந்த விலை கொடுத்தாவது ஆதிபுராவை அழிக்கணும்னு, அந்த 3வது மாவீரன் உருவாகிறத தடுக்கணும்னு உறுதியா இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அந்த அழியாத நித்திய ஜோதியை அணைக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் அவங்க கண்டிப்பா செஞ்சிருப்பாங்க. அந்த பாதுகாவலன் கொஞ்ச நேரம் வேணா தாக்கு பிடிக்கலாம். ஆனா கடைசியில் அவன் தோக்கடிக்கப்படுறதை யாராலையும் தடுக்க முடியாது. ஒரு தடவை அந்த பாதாளத்தை கடந்துட்டா போதும், அந்த அரக்க சக்திகள் ஆதிபுராவை அடைய கொஞ்சம் மாதங்கள் தான் ஆகும் என்றார். அவரது வார்த்தைகள் அவையில் ஒரு கனமான அமைதியை ஏற்படுத்தின. அதே நேரத்தில் வரவிருக்கும் புயலை அனைவராலும் உணர முடிந்தது. அந்த அமைதியை உடைத்தபடி சூரிய பிரிவின் சசிதர் திடீரென எழுந்து, மேகராணி, நம்ம வீரர்கள் எல்லாரும் அவங்க தோழர்களோட மரணத்துக்கு பழிவாங்க தயாரா இருக்காங்க. ஆனா என்ன ஒரு பிரச்சனைன்னா, நம்ம ஹீமவாகினியோட ஒட்டுமொத்த வலிமை மிக்க வீரர்களை ஒன்னா சேர்த்தாலும் அவங்களோட எண்ணிக்கை அந்த அரக்கர்களோட எண்ணிக்கையை விட ரொம்ப குறைவா தான் இருக்கும். என்ன இருந்தாலும் அவங்க இந்த பிரபஞ்சத்தோட ரொம்ப பலமான அழிவு சக்தியோட அரக்கர்களாச்சே. நாம அவங்களை நேரடியா தாக்குனா நம்ம படைகளால தாக்கு பிடிக்க முடியாது என்றார். இதை கேட்ட மேகராணி, எது எப்படியும் சமரன் அங்கதான் இருக்கான். நேத்ரா, நாம இன்னும் சில மாதங்கள்ல போருக்கு கிளம்புறோங்கிற செய்தியை மத்தவங்களுக்கு சொல்லிடு. அந்த அரக்கப்படைகளை தாக்குறதுக்கு நாம சாதாரண போர் முறையை பயன்படுத்த போறதில்ல, வேற ஒரு யுக்தியை கையாள போறோம். நாம அங்க போறதுக்குள்ள அந்த அரக்கப்படை பாதாளத்தை கடந்திருக்கும். அப்படி மட்டும் நடந்துட்டா அவங்க ஆதிபுராவை அடையிறது பெரிய விஷயமே இல்ல. ஆனா ஒரு வழி இருக்கு. ஆதிபுராவில இருந்து கொஞ்சம் தூரத்துல இருக்கிற வைதர்னா கிரகத்துக்கு அந்த அரக்கர்கள் வர்றதுக்கு முன்னாடியே நாம போயிட்டா அவங்களோட வருகைக்காக நாம முழுசா தயாராக முடியும் என்றாள். இதை கேட்ட வர்ணமித்திரர், ஆனா ஹீமவாகினியிலிருந்து நேரடியா வைதர்னாவுக்கு போகணும்னா நமக்கு அந்த பஞ்சபூத வாசல் கண்டிப்பா தேவை. அந்த வாசல்களை எப்படி உருவாக்கணும்னு அந்த பஞ்சஞானிகளுக்கு மட்டும்தான் தெரியும் என்றார். அதற்கு மேகராணி, அப்படின்னா நாம அந்த பஞ்சஞானிகளை தூக்கத்திலிருந்து எழுப்பியே ஆகணும். ஏன்னா ஆதிபுராவை அழிவுல இருந்து காப்பாத்தணும்னா நமக்கு முன்னாடி இருக்கிற ஒரே வழி இதுதான். வைதர்னாவை நாம அடைஞ்சிட்டாலே போதும், ஆதிபுராவை நம்மால பத்திரமா பாதுகாக்க முடியும் என்றாள். இந்த வார்த்தைகள் அவையில் ஒலித்ததும் மூத்தவர் ஒருவர் குழப்பத்துடன் எழுந்து, ஆனா அந்த பஞ்சஞானிகள் பல்லாயிரம் வருடங்களா தூக்கத்துல இருக்காங்களே. அதுவும் இல்லாம அவங்க எல்லாரும் ஹீமவாகினியோட வெவ்வேறு இடங்கள்ல செதறி போயிருக்காங்க. அவங்க எல்லாரையும் ஒன்னா திரட்டணுங்கிறது யாரோட சக்திக்கும் அப்பாற்பட்ட விஷயம் என்றார். அதற்கு பதிலாக மேகராணி அமைதியாக எழுந்து நின்று உறுதியுடன், அவங்கள நான் ஒண்ணு சேர்ப்பேன் என்றாள். இதை கேட்ட அந்த மூத்தவர், ஆனா மேகராணி, இந்த பாதையில ஒரு தடவை இறங்கிட்டா அப்புறம் திரும்பி வர்றதுக்கு வழியே இல்ல. ஒருவேளை உனக்கு அந்த பஞ்ச ஞானிகளை தூக்கத்திலிருந்து எழுப்புறது எவ்வளவு கஷ்டமான வேலைன்னு இன்னும் தெரியலையோ என்னவோ என்றார். இதற்கிடையில் ஹீமவாகினியிலிருந்து மிக தொலைவில் இருந்த செவ்வொளி என்ற கிரகத்தில் பாதாளம் எனப்படும் ஒரு முக்கிய இடம் அமைந்திருந்தது. அந்த கிரகம் இரு சூரியன்களின் ஒளியில் மங்கலாக ஒளிர்ந்து கொண்டிருந்தது. மேலும் அது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனிதர்கள் வசிக்காத ஒரு வெறுமையான உலகம் போல தோன்றியது.
அந்த அமைதியான வெளியில் திடீரென ஒரு மாபெரும் அரக்கப்படை அங்கே தரையிறங்கினர். அந்த அரக்கப்படையின் முன்னணியில் அகாலனின் வலது கை மற்றும் தளபதியான கருமுகன் நின்றிருந்தான். அவனிடம் ஒரு அரக்கன் அணுகி, தலைவரே, அந்த நித்திய ஜோதி இங்கதான் இருக்குது, ஆனா அதை காவல் காக்கிற அந்த ஒருத்தன் என்று சொல்லத் தொடங்கினான். அவன் தனது வாக்கியத்தை முடிப்பதற்குள் கருமுகன், அவனால நமக்கு எந்த பாதிப்பும் வராது. அவன் வெறும் வழியில கிடக்கிற கல்லு மாதிரி. அவனை தூள் தூளா நசுக்கிட்டு நாம பாட்டுக்கு முன்னாடி போய்கிட்டே இருப்போம் என்றான். அந்த வார்த்தைகளுடன் அரக்கப்படை முழுவதும் ஒரு திசையை நோக்கி ஆக்ரோஷமாக முன்னேறத் தொடங்கியது. ஆனால் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்தை நெருங்கிய போது எதிர்பாராத விதமாக ஒரு விசித்திரமான அழுத்தம் காற்றில் பரவியது. அந்த தாங்க முடியாத அழுத்தத்தினால் பல அரக்கர்கள் நிலைகுலைந்து அலறியபடியே விழுந்து உயிரிழந்தனர். அந்த பயங்கரமான அழுத்தத்தின் மத்தியில் பல நூற்றாண்டுகளாக அசையாமல் கம்பீரமாக நின்று கொண்டிருந்த ஒரு பாறை கட்டிடம் தென்பட்டது. அதன் மையத்தில் அந்த நித்திய ஒளி மிக நிதானமாக மெல்லிய சுடருடன் எரிந்து கொண்டிருந்தது. அதை பார்த்ததும் கருமுகன் பேராசையுடன் அதை நோக்கி நகரத் தொடங்கினான். அப்போது அந்த பகுதி முழுவதும் இடி விழுந்தது போன்ற ஒரு உரத்த குரல் எதிரொலித்து, அங்கேயே நெல் என்று கேட்டது. அந்த குரலுடன் சேர்ந்து செவ்வொளி முழுவதும் ஒரு பெரும் நிலநடுக்கம் பரவியது. அந்த பிளவின் ஆழத்திலிருந்து ஒரு பிரம்மாண்டமான ஒளிரும் போர் வீரனின் ஆன்மா மெதுவாக மேலே எழுந்தது. வெள்ளி கவசம் அணிந்திருந்த அந்த வீரன் உறுதியான குரலில், இதை தாண்டி மனிதர்கள் மட்டும்தான் போக முடியும் என்றான். அதை கேட்ட கருமுகன், அப்படியா? பல்லாயிரம் வருடங்களுக்கு அப்புறம் எங்களை மாதிரி அரக்கர்களை உன்னால எப்படி தடுக்க முடியுதுன்னு நானும் பாக்குறேன் என்றான். அதே நேரத்தில் அந்த காவலன் தனது வாளை உயர்த்தி கருமுகன் மீது ஒரு சக்தி வாய்ந்த தாக்குதலை நடத்தினான். ஆனால் கருமுகன் புன்னகையுடன் அதை தவிர்த்து நிற்க அந்த தாக்குதல் பின்னால் இருந்த ஆயிரக்கணக்கான அரக்கர்களை அழித்தது. எனினும் எண்ணிக்கை அதிகமாக இருந்ததால் அந்த இழப்பு பெரிதாக தெரியவில்லை. பின்னர் கருமுகன் தனது கோடரியை உருவாக்கி அரக்க சக்தியுடன் காவலனை தாக்கினான். காவலன் அதை தடுத்தபோது பக்கவாட்டிலிருந்து வந்த ஒரு அரக்க பாம்பு தன்னை தாக்குவதை உணர்ந்தான். அந்த மோதல் செவ்வொளியை மீண்டும் உலுக்க காவலனின் கவசம் பிளந்தது. அந்த தருணத்தில் கோடரியை மீண்டும் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்த கருமுகன் புன்னகைத்து, அதுதான் உன்னோட பலவீனம். அந்த கவசம் போச்சுன்னா நீயும் காலி என்றான். உடனே அவன் முன்னேறி தனது கோடரியை சுழற்றி மிக கொடிய அரக்க சக்தியுடன் காவலனை தாக்கினான். அந்த தாக்குதலால் காவலின் ஆன்மா மெதுவாக சிதைந்து கொண்டிருந்தது. அவன் கடைசியாக, இந்த யுத்தத்துல அரக்கர்களால என்னைக்குமே ஜெயிக்க முடியாது என்று கத்தினான். அதோடு நடுங்கிக் கொண்டிருந்த நிலத்தின் மத்தியில் அந்த வீரனின் ஆன்மா மெதுவாக மறைந்தபோது செவ்வொளியின் நடுக்கம் மெல்ல அடங்கியது. அதற்கிடையில் கருமுகன் தனது கைகளில் இருந்த ஆழமான காயங்கள் மெதுவாக குணமாகிக் கொண்டிருப்பதை கவனித்தான். பின்னர் தனது தோழர்களை பார்த்து, போய் அந்த நித்திய ஒளிய அணைங்க. அது அணைஞ்சிட்டா போதும், நம்மள மாதிரி அரக்கர்களுக்கும் அந்த ஆழமான பாதாளத்துக்கான வழி திறந்துரும் என்றான். அரக்க சக்திகள் ஆதிபுராவிற்கான பாதையை திறக்கத் தொடங்கிய அதே நேரத்தில் ஹீமவாகினியில் உள்ள ஒரு பண்டைய நிலவரையில் மூத்த விருமனும் மேகராணியும் அமைதியாக நின்று கொண்டிருந்தனர். சிறிது நேரம் கழித்து வர்ணமித்திரர் தனது கையை மெதுவாக அசைத்து, மேகராணி, இப்ப நான் உனக்கு காட்டப் போற விஷயம் இந்த மனிதர்களுக்கும் அரக்கர்களுக்கும் நடுவுல நடக்கிற யுத்தத்தோட போக்கையே மொத்தமா மாத்திடும் என்றார். பிறகு அவர் கையை அசைத்தவுடன் திடீரென ஒரு பெரிய சுழலும் உருவம் தோன்றியது. அதை பார்த்தபோது அது ஹீமவாகினியின் உருவாக்கம் என்று தெளிவாக தெரிந்தது. அந்த உருவாக்கத்தின் உள்ளே 5 ஒளிகள் மிதந்து கொண்டிருந்தன. அவை உண்மையில் கண்களை மூடியிருந்த 5 மனிதர்கள் போல தோன்றின. அவர்களை சுட்டிக்காட்டியபடி அவர் அமைதியாக, இவங்கதான் அந்த பஞ்ச ஞானிகள். ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி மனிதர்களுக்காக பஞ்சபூத வாசலை உருவாக்குன ஹீமவாகினியோட மிகச்சிறந்த ஞானிகள். இவங்களாலதான் மாவீரர்களோட வேலை ரொம்ப எளிதாச்சு. நீ முதல்ல பாக்குறது மண் ஞானி. இவர் நிலத்தோட சக்தி கொண்ட ஞானி. இவர் இருக்கிற இடத்துக்கு பேரு தூய கல் குன்று. அடுத்ததான் நீல நிற ஒளியில இருக்கிறவரு நீர் ஞானி. இவர் அந்த பனிமயான பகுதியில இருக்காரு. 3வது நெருப்பு ஞானி. இவர் திபினா எரிமலையில வசிக்கிறாரு. இது காற்று ஞானி. இவர் புயல்கள் தொடர்ச்சியா வீசுற இடத்துல இருப்பாரு. கடைசியா இருக்கிறது பிரபஞ்ச ஞானி என்றார். பிரபஞ்ச ஞானியின் இருப்பிடம் பல இடங்களாக இருப்பதை அறிந்து மேகராணி சற்று கவலையடைந்தாள். அதன் பின்னர் வர்ணமித்திரர் மேலும், பிரபஞ்ச ஞானி ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே அவரோட உடலை சிதைச்சு அதன் பாகங்களை எல்லா இடங்கள்லயும் சிதறடிச்சிட்டாரு. அவைகளை மறுபடியும் உயிர்ப்பிக்கணும்னா
நீ அந்த பாகங்களை ஒன்னா சேகரிக்கணும். ஆனா மேகராணி, அவங்களை எழுப்புறது அவ்வளவு சுலபம் இல்ல. நீ இதுவரைக்கும் நினைச்சு கூட பார்க்காத சவால்களை எல்லாம் நீ கடக்க வேண்டியிருக்கும். அது மட்டும் இல்லாம இது எல்லாத்தையும் நீ இன்னும் சில மாதங்களுக்குள்ளேயே செஞ்சு முடிக்கணும் என்றார். இந்த வார்த்தைகள் கேட்டவுடன் மேகராணி, இது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான் வர்ணமித்திரரே. ஆனா இதை செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா ஆதிபுரா, இந்த பிரபஞ்சம், அப்புறம் சமரன் எல்லாருமே இப்ப ஆபத்துல இருக்காங்க என்றாள். அந்த நேரத்தில் வர்ணமித்திரர் அவளை உற்று பார்த்தார். அவளது உள்ளத்தில் எங்கோ தன் சீடரான சமரனின் நிழலை காண முடிந்தது போல அவருக்கு தோன்றியது. அந்த எண்ணத்துடன் அவர் மெதுவாக புன்னகைத்து, நீயும் அவன மாதிரியே பிடிவாதக்காரியா இருக்க. சரி, இந்த வரைபடத்தை வச்சுக்கோ. இது ரொம்ப விசேஷமான வரைபடம். அந்த 5 ஞானிகள் இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்க இது உனக்கு உதவும். நீ அவங்க கிட்ட நெருங்கி போக போக இதுல இருக்கிற அடையாளங்கள் எல்லாம் ஜொலிக்க ஆரம்பிக்கும். பார்த்து போயிட்டு வா மேகராணி என்றார். பின்னர் மேகராணி அந்த வரைபடத்தை கவனமாக பெற்றுக்கொண்டு அதை சிறிது நேரம் ஆராய்ந்து பார்த்து, அப்படின்னா நான் என்னோட முதல் அடியை அந்த தூய கல் குன்றிலிருந்தே ஆரம்பிக்கிறேன் என்றாள். அத்தியாயம் 2135. மேகராணி பஞ்ச ஞானிகளை எழுப்பி பூதவாயிலை உருவாக்கும் தீர்மானத்தை எடுத்த அதே நேரத்தில் ஹீமவாகனியிலிருந்து வெகு தொலைவில் அமைந்திருந்த அஸ்வரன் என்ற கிரகத்தில் ஒரு வெறிச்சோடிய அமைதி பரவியிருந்தது. செந்நிற வானத்தின் கீழ் பழைய போர்களின் நினைவுகளால் நிரம்பிய ஒரு சமவெளி அமைதியாக விரிந்திருந்தது. அதன் நடுவே ஒரு பாழடைந்த பள்ளத்தில் பிரபஞ்ச புயல்களால் வெளிப்புறம் சற்றே சேதமடைந்த ஒரு பறக்கும் தட்டு நின்றிருந்தது. அந்த பறக்கும் தட்டின் உள்ளே மங்கலான ஒளியில் ஆதிவேந்திரத்திலிருந்து தப்பித்து வந்த வருணேஷ் அமைதியின்றி அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தான். அவனுக்கு முன்பாக இருந்த 2 சிறிய அறைகளின் கண்ணாடி வழியாக உள்ளே பார்க்க முடிந்தது. அங்கு சமரனும் ஜெயசமரனும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தனர். அதோடு அவர்கள் கடுமையாக காயமடைந்திருந்ததும் தெளிவாக தெரிந்தது. விநாசராஜனுடனான மோதலுக்கு பிறகு அவர்கள் இன்னும் கண் விழிக்காத நிலையில் இருந்தனர். இதை கண்ட வருணேஷ் கவலையுடன், அட கடவுளே, இவங்க 2 பேரும் இன்னும் முழிக்கவே இல்லையே. இவங்க முழிக்கலன்னா நான் எப்படி அந்த விநாசராஜனை தடுப்பேன்? நான் மருந்து கொடுத்தும் இவ்வளவு நேரமா அவங்க இப்படி ஒரு ஆழ்ந்த உறக்கத்துல இருக்க கூடாதே என்றான். அதே நேரத்தில் அவன் தனது முஷ்டியை இறுக்கி 2 அறைகளுக்கும் இடையில் இருந்த சுவரில் அடித்தான். அதனால் அந்த இடம் மெதுவாக அதிர்ந்தது. உடனே தன் தவறை உணர்ந்த அவன் கைகளை பின்வாங்கி, இங்கேயே இப்படியே இருந்தா எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்க. நான் கொஞ்சம் வெளியே போய் காத்து வாங்கிட்டு வரணும். இல்லைன்னா என்னோட கோபத்துல நானே எல்லாத்தையும் கெடுத்துருவேன்னு எனக்கு தோணுது என்றான். பிறகு அங்கிருந்து கிளம்பும் முன்பு, நமக்கு நேரம் ரொம்ப கம்மியா இருக்குது நண்பர்களே. நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதான்னு தெரியல, ஆனா நீங்க கண் முழிச்சே ஆகணும். சீக்கிரம் முழிங்க என்றான். இதை சொல்லிவிட்டு அங்கிருந்து வெளியேறினான். அவன் வெளியேறியதும் அந்த பறக்கும் தட்டில் ஒரு ஆழமான அமைதி நிலவியது. அந்த அமைதி சில நொடிகள் நீடித்தது. பின்னர் அந்த 2 அறைகளில் ஒன்றில் ஒரு மெல்லிய அசைவு தோன்றியது. கவனமாக பார்த்தபோது சமரன் இன்னும் சுயநினைவின்றி இருப்பது தெளிவாக தெரிந்தது. ஆனால் அடுத்த நொடியே அவனது சுண்டு விரல் மெதுவாக துடித்தது. அந்த சிறிய அசைவு ஒரு கணம் மட்டும் நீடித்தது. பின்னர் அவன் மீண்டும் அமைதியான தனது பழைய நிலைக்கு திரும்பினான். அதன் பிறகு அந்த இடம் மீண்டும் முழுமையான அமைதியில் மூழ்கி எதுவும் நடக்காதது போல மௌனமாக நின்றது. மறுபுறம் வீரசமரனின் வார்த்தைகளை கேட்டதும் அங்கே இருந்தவர்கள் அனைவரும் திகைத்து போனார்கள். ஏனெனில் ஒரு கொள்ளையர் கும்பலுக்கு உதவ வேண்டும் என்று அவன் யோசித்திருப்பதை அவர்களால் எளிதில் நம்ப முடியவில்லை. அதற்கிடையில் சிறிது தயக்கத்துடன், மைரா, நான் உன் கூட வர தயார் சமரா என்றாள். அவள் சம்மதித்தவுடன் அமரும் செல்ல ஒப்புக்கொண்டான். அவனது சக்திகள் ஆதிலோக நிலையை கொண்டிருந்ததால் நெருப்பு குரங்குகளை அவனால் எளிதில் நெருங்க முடியும். அதோடு கிடைக்கப் போகும் வெகுமதி மிக மதிப்புடையதாக இல்லை என்றால் வீரசமரன் இப்படிப்பட்ட முடிவை எடுத்திருக்க மாட்டான் என்பதையும் அவன் புரிந்து கொண்டான். அதே நேரத்தில் தருணின் முகத்தில் ஒரு மெல்லிய வருத்தம் தோன்றியது. ஏனெனில் அங்கு செல்ல தேவையான சக்தி அவனிடம் இல்லை. பின்னர் ஆதிலும் முகிழனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு சிறிது தயக்கத்திற்கு பிறகு, நாங்களும் உங்க கூட வரோம் சமரா என்றார்கள். அவர்கள் வீரசமரனை நண்பனாக கருதவில்லை என்றாலும் நல்ல வெகுமதி கிடைக்கும் வாய்ப்பை விட்டுவிட விரும்பவில்லை என்பது தெளிவாக தெரிந்தது. அதற்கு பிறகு ஆதிலோக நிலையை விட சிறிது குறைந்த பலம் கொண்ட 3 வீரர்களும் சேர சம்மதித்தனர். இவ்வாறு வீரசமரனுடன் சேர்ந்தவர்களின் எண்ணிக்கை 8ஆக உயர்ந்தது. அந்த எண்ணிக்கை போதுமானதாக இருந்ததால் எதுவும் எதிர்பட்டாலும் அதை சமாளிக்கக்கூடிய வலிமை அவர்களிடம் இருந்தது. அதன் பின் வீரசமரன் தருணை நோக்கி புன்னகையுடன், தருண், கவலைப்படாத, உனக்கும் ஒரு முக்கியமான வேலை இருக்குது. மற்ற வீரர்களை எல்லாம் கூட்டிட்டு திரும்பி போய் நாங்க ஒரு புதையலை தேடி போயிருக்கோம்னு குரு கிட்ட சொல்லிரு.
அவர் கவலைப்பட வேண்டாம், நாங்க கண்டிப்பா திரும்ப வந்துருவோம்னு சொல்லு என்றான். இதை கேட்ட தருண் அமைதியாக தலையசைத்து மற்றவர்களுடன் புறப்பட்டான். அதன் பிறகு வீரசமரன் தளபதியை பார்த்து, வாங்க தளபதி, நாம் அந்த பள்ளத்தாக்குக்கு கிளம்பலாம். இப்போதைக்கு குரங்குகளை தேடுறதை விட இந்த காட்டுக்குள்ள புதுசா வந்திருக்கிற தொந்தரவு பிடிச்ச மிருகங்களை சமாளிக்கிறது தான் முக்கியம் என்றான். தளபதி அதற்கு சம்மதித்து தன் தோழர்களுக்கு சைகை காட்டி முன்னே நடந்தான். அதை பார்த்து அவர்கள் அனைவரும் அவனை பின்தொடர்ந்தனர். அவர்கள் அடர்ந்த காட்டிற்குள் நுழைந்தபோது வீரசமரன் மெதுவாக அந்த பனைமரம் பற்றிய விஷயத்தை தனது தோழர்களிடம் பகிர்ந்தான். அந்த மரத்தின் பழமே வெகுமதி என்று அறிந்ததும் அனைவரின் கண்களிலும் ஒரு உற்சாக ஒளி தெரிந்தது. அதே நேரத்தில் வீரசமரனை தவறாக மதித்ததற்கு ஆதிலும் முகிழனும் உள்ளுக்குள் வருந்தினர். பின்னர் அவர்கள் பயணத்தை தொடர்ந்து அடர்ந்த காட்டை கடந்து சென்றனர். வழியெங்கும் பல கொடூரமான மந்திர மிருகங்களை எதிர்கொண்டனர். இருப்பினும் இப்போது அவர்களின் கூட்டு பலம் அதிகமாக இருந்ததால் எந்த சிரமமும் ஏற்படவில்லை. கொள்ளையர்களை நம்புவது எளிதல்ல என்றாலும் அவர்கள் மிகவும் வலிமையானவர்கள் என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டிய நிலை இருந்தது. தங்கள் அனுபவத்தின் மூலம் அத்தகைய மிருகங்களை அவர்கள் எளிதாக சமாளித்ததை பார்த்து ஆதிபீட வீரர்களே ஆச்சரியமடைந்தனர். இவ்வாறு முன்னேறி கொண்டிருக்கும் போது காட்டின் நிலப்பரப்பு மெல்ல மாறத் தொடங்கியது. பிறகு சிறிது நேரத்தில் பாறைகளின் நடுவே பாய்ந்து செல்லும் ஒரு பெரிய நதி அவர்களின் முன் விரிந்தது. அந்த நதியின் இருபுறங்களிலும் பள்ளத்தாக்குகள் காணப்பட்டன. அங்கிருந்து குரங்குகளின் கூக்குரல்கள் தெளிவாக கேட்டன. அந்த காட்சியை பார்த்ததும் தளபதியும் அவனது தோழர்களும் திடீரென நின்றனர். பின்னர் தளபதி திரும்பி, இதுதான் அந்த பழம் விளையிற பள்ளத்தாக்கு. இப்பதான் நமக்கான உண்மையான சவாலே ஆரம்பமாகுது என்றான். வீரசமரனும் அவனது தோழர்களும் அந்த இடத்தை கவனமாக பார்த்தனர். பள்ளத்தாக்கு மிகவும் குறுகலாக இருந்தது. அங்கு பல மரங்கள் அடர்த்தியாக வளர்ந்திருந்தன. நதியில் உடைந்த பாறைகள் அவற்றின் நடுவே இழுத்துச் செல்லப்பட்டன. அங்கிருந்த மரங்கள் எதையோ மறைக்க முயல்வது போல தோன்றியது. இவ்வளவு ரகசியமான இடத்தில் பனைமரத்தை கண்டுபிடிப்பது எவ்வளவு கடினம் என்பதை அவர்கள் உணரத் தொடங்கினர். அப்போது மரங்களை பார்த்து வீரசமரன், இங்க நெருப்பு குரங்குகளோட கூட்டமே இருக்குது. அப்புறம் இந்த நாத்தம், அப்பப்பா, மூக்க பொத்திக்கிட்டு தான் உள்ள போகணும் போல இருக்கு. இல்லனா இந்த மயக்க மருந்து மாதிரி இருக்கிற நாத்தம் நம்ம எல்லாரையும் மயங்கி விழ வச்சிரும் என்றான். அதற்கு தளபதி சம்மதித்து தனது தோழர்களுக்கு சைகை காட்டினான். உடனே அவர்கள் தங்கள் உடைமைகளிலிருந்து சில விறகுகளை எடுத்தனர். அவற்றை எரித்தபடியே, வீரசமரன், இது அகில் கட்டை. இதோட வாசனையை வச்சு நம்மள மயங்க வைக்கிற அந்த மோசமான நாத்தத்திலிருந்து தப்பிச்சிடலாம். இருந்தாலும் எல்லாரும் முடிஞ்ச வரைக்கும் மூச்சு அடக்கிக்கோங்க என்றனர். அதன் பின்னர் தளபதி சில கருப்பு மாத்திரைகளை எடுத்தான். அவற்றை ஒன்றாக கையில் பிடித்தபடி, இந்த மாத்திரைகள் அந்த குரங்குகளை நல்லா மயங்க வைக்கும். நம்மளோட சக்தியை வச்சு இந்த வாசனையை எல்லா மரத்துக்கும் பரப்பணும். அப்போதான் அவங்க பலவீனமாவாங்க, நம்ம வேலையும் சுலபமாகும் என்றான். இதை சொன்னவுடன் அவனிடமிருந்து ஜீவசக்தி பெருமளவில் வெளிப்படத் தொடங்கியது. அந்த சக்தி மாத்திரைகளை தொட்ட உடனே அவை மெல்ல புகையாக உருமாறின. இதை கண்ட மற்ற கொள்ளையர்களும் வீரசமரனும் அவனது தோழர்களும் தங்களது சக்தியை ஒன்றிணைக்க அந்த புகை சிதறி மரங்களை நோக்கி மிதந்து சென்றது. அந்த புகை பரவுவதை தலைவன் கூர்ந்து கவனித்தான். சில நொடிகள் கழித்து குரங்குகளின் சத்தம் கேட்கிறதா என உன்னிப்பாக கவனித்த அவனுக்கு அமைதியே பதிலாக கிடைத்தது. சத்தம் அடங்கியதை உறுதி செய்தவன் தன் கையசைவால் சைகை காட்டி, போகலாம், நம்ம முயற்சி ஜெயிச்சிருச்சு. இருந்தாலும் எல்லாரும் ரொம்ப கவனமா இருக்கணும் என்றான். அவன் இதை சொன்னதும் அனைவரின் முகங்களிலும் மகிழ்ச்சி தெரிந்தது. உடனே அவர்கள் பள்ளத்தாக்கை நோக்கி விரைவாக நகர்ந்தனர். அவர்கள் பள்ளத்தாக்கை அடைந்தபோது அந்த இடம் முழுவதும் புகையால் மூடப்பட்டிருந்தது. இடையிடையே சிவப்பு நிற குரங்குகள் தரையில் சிதறி கிடந்தன. அதே நேரத்தில் அந்த பெரிய நெருப்பு குரங்குகள் ஆழ்ந்த உறக்கத்தில் விழுந்தது போல அமைதியாக இருந்தன. இதனால் தளபதியின் திட்டம் வெற்றியடைந்தது என்பது தெளிவானது. முன்னால் நடந்து கொண்டிருந்த தளபதி, அந்த பனைமரம் இந்த பள்ளத்தாக்கோட ரொம்ப ஆழமான பகுதியில் இருக்கு. நாம எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அங்க போயே ஆகணும். ஏன்னா நம்ம மருந்தோட வீரியம் அதிக நேரம் இருக்காது. இந்த குரங்குகள் மட்டும் முழிச்சிருச்சுன்னா நமக்கு வர்ற ஆபத்தை யாராலையும் தடுக்க முடியாது என்று எச்சரித்தான். அதனைத் தொடர்ந்து அவன் அந்த குரங்குகளை தாண்டி வேகமாக முன்னேறினான். மற்றவர்கள் அவனை பின்தொடர்ந்தனர். பிறகு அவர்கள் அனைவரும் பள்ளத்தாக்கின் ஆழ பகுதிக்கு அருகில் சென்று கொண்டிருந்த நேரத்தில் திடீரென ஒரு மரம் அசைந்தது. அடுத்த கணத்தில் அதிலிருந்து ஒரு நெருப்பு குரங்கு கீழே பாய்ந்து கொடூரமான தாக்குதலை நிகழ்த்தியது. அந்த தாக்குதல் நேராக வீரசமரனின் பின்னால் வந்து கொண்டிருந்த மைராவை நோக்கி பாய்ந்தது. திடீர் தாக்குதலால் மைரா பதறினாள். பிறகு அவள் உடனே தனது வாளில் ஜீவசக்தியை ஏற்றி அதை பலமாக சுழற்றினாள். அவளது தாக்குதலால் குரங்கின் உடலில் காயம் ஏற்பட்டது. இரத்தமும் பீரிட்டது.
ஆனால் அந்த காயம் கூட அந்த குரங்கை தடுக்கவில்லை. அது தனது கொடிய தாக்குதலை தொடர்ந்தது. அந்த நேரத்தில் வீரசமரன் தயார் நிலையில் இருந்தான். அதனால் அவன் விரைவாக மைராவின் அருகில் வந்து அந்த நெருப்பு குரங்கினை எதிர்கொண்டான். அதோடு அவன் கையில் இருந்த கத்தியில் கருப்பு ஜீவசக்தியை ஏற்றி நேராக அதன் கண்களை நோக்கி தாக்கினான். அந்த ஒரே அடியில் அதிகமான இரத்தம் பீரிட்டது. வலியால் அந்த குரங்கு அலறியது. ஆனால் அந்த அலறல் நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. உடனே வீரசமரன் தனது கத்தியை அதன் தொண்டையில் ஆழமாக பாய்ச்ச அந்த குரங்கு தனது கடைசி மூச்சை விட்டு தரையில் விழுந்தது. அதன் பின் வீரசமரன் மைராவை நோக்கி திரும்பி, மைரா அவர்களே, கொஞ்சம் கவனமா இருங்க. இந்த குரங்குகளுக்கு அழகான பெண்களை தாக்குறதுனா ரொம்ப பிடிக்கும் போல. நல்ல வேளை அந்த புகை இதோட வேகத்தை கொஞ்சம் குறைச்சிருச்சு. இல்லனா இதை கட்டுப்படுத்த என்னால எதுவுமே செஞ்சிருக்க முடியாது என்றான். இதை கேட்ட மைரா அமைதியாக தலையசைத்தாள். அப்போது தளபதியும் மற்றவர்களும், நாம பயன்படுத்தின அந்த மயக்க மருந்துக்கு குறைவான சக்தி தான் இருக்கு. அதாவது ஆதிவர்ம நிலை அளவுக்கு பலமான நெருப்பு குரங்குகளை இது முழுசா மயக்காது. எங்க கணிப்பு சரியா இருந்தா இந்த பள்ளத்தாக்குல அந்த அளவுக்கு பலம் வாய்ந்த குரங்குகள் 20க்கும் மேல இருக்க வாய்ப்பில்ல. அதனால ஒருவேளை அதுங்க தூங்காம முழிச்சுக்கிட்டு இருந்தா கூட அதுங்களை சமாளிக்கிறது நமக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்காது. ஆனா நமக்கு உண்மையான ஆபத்துனா அது இங்க இருக்கிற அவங்க தான் என்றான். இதை சொல்லிவிட்டு மருந்தின் புகை எட்டாத திசையை நோக்கி விரலை நீட்டினான். அவன் காட்டிய திசையில் ஒரு மாபெரும் சிவப்பு உருவம் பாறை போல அசைவின்றி இருந்தது. மற்ற குரங்குகளை விட அது மிகப்பெரியதாக தோன்றியது. தூரத்திலிருந்தே அதன் உடல் நெருப்பு போல ஜொலித்தது. அதோடு வலிமையான கவசம் ஒன்றால் மூடப்பட்டிருந்தது. அதிலிருந்து வெளிப்பட்ட ஜீவசக்தி கொடூரமாகவும் ஆணவமாகவும் இருந்தது. அதை பார்த்தவுடன் அது நெருப்பு குரங்குகளின் ராஜா என்பதை அனைவரும் உணர்ந்தனர். அப்போது அந்த மிருகத்திலிருந்து வெளிப்பட்ட சக்தியின் அழுத்தத்தால் தனது சக்திகள் அடக்கப்படுவதை வீரசமரன் உணர்ந்தான். அதனால் அது ஆதிலோக நிலையைச் சேர்ந்த மிகவும் வலிமையான மந்திர மிருகம் என்பது தெளிவானது. ஒரு கணம் அதை கவனித்த பின் வீரசமரன் பின்னால் திரும்பி பார்த்தான். அங்கு சுவரில் ஒரு பெரிய விரிசல் காணப்பட்டது. அந்த விரிசலின் உள்ளே சுமார் 10 அடி உயரமுள்ள பசுமையான ஒரு மரம் வளர்ந்திருந்தது. அதில் பல பழங்களும் தொங்கிக் கொண்டிருந்தன. இதை கண்டவுடன் தளபதியின் தகவல் உண்மையானது என்பதை வீரசமரன் உணர்ந்தான். உடனே அவன் கண்களில் மகிழ்ச்சி ஒளிர்ந்தது. மேலும் கவனித்த போது குறைந்தது 30 பழங்களாவது அந்த மரத்தில் இருப்பதை அவன் கணித்தான். அதன் பின்னர் தளபதி குரங்கு ராஜாவை பார்த்து, வீரசமரன், நான் என் ஆட்கள்ல ஒரு 5 பேரோட போய் அந்த ராஜாவை எதிர்கொள்றேன். மீதி 5 பேரும் உங்க பக்கத்துல வர நெருப்பு குரங்குகளை பார்த்துப்பாங்க. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நீயும் உன்னோட நண்பர்களும் அந்த ஆன்ம அழிப்பு விதைகளை வச்சு அந்த நெருப்பு குரங்குகளோட ராஜாவை ஒரே அடியில் அழிக்கணும் என்றான். இதை கேட்ட வீரசமரன் ஒரு கணம் யோசித்துவிட்டு, சரி, ஆனா ஒருவேளை ஏதாவது தப்பா நடந்தா நம்ம உயிரை காப்பாத்திக்கிட்டு உடனே இங்கிருந்து கிளம்பிடணும்னு நான் நினைக்கிறேன். உங்களோட ஆளுங்க பேராசைப்பட்டுட்டு இங்கேயே நிக்கணும்னு நினைச்சா நான் என் நண்பர்களோட கிளம்பிடுவேன். இந்த ஆன்ம அழிப்பு விதைய வேணும்னா நான் அந்த சாமி கணக்குல விட்டுறேன். ஏன்னா இந்த ஒரு பழத்தை விட நம்ம உயிர் நமக்கு ரொம்ப முக்கியம் என்றான். வீரசமரன் சொன்னதை கேட்ட தளபதி மெலிதாக சிரித்துக் கொண்டான். நிலைமை மோசமானால் அதுதான் விதி என்று நினைத்தபடி அவன் போருக்கு தயாராக அவனது 5 வீரர்களும் தங்கள் ஜீவசக்தியை திரட்டி பள்ளத்தாக்கு வழியாக அந்த குரங்கு ராஜாவை நோக்கி நகரத் தொடங்கினர். அப்போது சுற்றி படர்ந்திருந்த புகையையும் மீறி அவர்கள் வருவதைக் கண்ட குரங்கு ராஜாவின் கண்கள் கோபத்தில் சிவந்தன. தன் எல்லைக்குள் மனிதர்கள் நுழைந்ததை சகிக்க முடியாமல் ஒரு பயங்கரமான கர்ஜனையுடன் ஒரு பாறையை பிடுங்கி அவர்கள் மீது எறிந்தது. ஆனால் தளபதியும் வீரர்களும் சாமர்த்தியமாக அதிலிருந்து தப்பினர். பிறகு உடனே தளபதி தனது சிவப்பு வாளை உருவி அதில் சக்தியை ஏற்றி முன்னேறினான். அடுத்த நொடியே அனலாய் நின்ற அந்த குரங்கு ராஜாவுக்கும் வீரர்களுக்கும் இடையே ஒரு கடுமையான போர் தொடங்கியது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க. இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.